எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அலுவலர்களை அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை ஆகியவற்றை இலக்கு குழுக்களாக கொண்ட செயலமர்வு தொடரின் நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே இலங்கை நிர்வாக சேவை மாதிரி வினாத்தாளை அடிப்படையாக கொண்டு ஒரு வினாத்தாள் பதிவிடப்பட்டிருந்தது. இந்த வினாத்தாளை தயாரிக்கிறதுங்கிறது சாதாரணமாக ஒழுங்குபடுத்தப்படுகிற ஒரு விடயம் இல்லை பிள்ளைகள். இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய அறிவுறுத்தல் இது ஒரு பரீட்சை வினாத்தாளில் இருக்கிறது. சரிதானே? இந்த விடயங்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எல்லா வினாக்களுக்கும் மிக சிறப்பாக விடையளித்தவர்கள் குறைந்த புள்ளிகளை பெறுகிற போது இந்த முதல் பக்கமும் அவர்கள் மீது செல்வாக்கு செலுத்துறதாக இருக்கும். உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, விடை எழுதுவதற்கு பென்சிலை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கும். சில பேர் ஐக்கியூவுக்கு பென்சில் அளவிடையே கொடுத்திருப்பார்கள், அதுக்கு புள்ளி போட மாட்டேன். செய்து பார்த்து விடையை பென்சிலால் குறிச்சு போட்டு பேனாவால் மாற்றாமல் விட்டுருப்பாங்க. அதே போல பகுதி ஒன்றுக்குரிய எல்லா வினாக்களுக்கும் விடையை இந்த தாளில் எழுதுங்கோ, பகுதி ரெண்டுக்குரியதை தரப்பட்ட தாளில் எழுதுங்க. இந்த மாதிரியாக பல விடயங்கள் கருப்பு அல்லது நீல பேனையால மாத்திரம் எழுதுங்கோ, தெளிவற்ற இலக்கம், தெளிவற்ற கையெழுத்து, டிபெக்ஸ் பயன்பாடு, பென்சிலை பயன்படுத்தி விடைகள் என்பவற்றுக்கு மதிப்பீட்டில் புள்ளி வழங்கப்பட மாட்டாது போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்கும். அது உங்களுடைய அறிவுறுத்தலுக்காக தரப்படுகிறது. எனக்கு ஒரு சிரமம் இருக்கிறது. இதுல பார்த்தீங்க என்றால், இந்த வினாத்தாள் 1, 2 ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளதுடன் 10 பக்கங்களில் 50 வினாக்களையும் கொண்டதாகும். இந்த முன்பகுதியை போட்டால் இதே மாதிரி ஒரு பேப்பரை நான் செக் பண்ணணும். அது 10 பக்கத்திலையும் வர வேணும், 50 கேள்வியும் வர வேணும், பக்கம் குறையக்கூடாது, கேள்வி கூடக்கூடாது. இப்படி எல்லாம் சிரமப்பட்டு அதை விட ஏதோ பேருக்கு ஒரு கேள்வியை போட்ட மண்டில் ஒவ்வொரு கேள்வியும் உங்களை ஒவ்வொரு பெரிய பரப்பெல்லைக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும். ஒரு பரப்பெல்லையின் மீது உங்களை கொண்டு போய் அந்த விஷயத்தை முழு சாக்கு வேறு அனைவராக பிரித்து மேய்ஞ்சு போட்டு வாரதுக்கு அது ஒரு வழிகாட்ட வேண்டும். இந்த வினாத்தாள் சில வேளை நீங்கள் யோசிப்பீங்க, ஜென்மத்துக்கும் இந்த வினாத்தாள் தானாண்டு ஒரு வினாத்தாளை வச்சுக்கொண்டே நாங்கள் சில வேளை 7-8 செயலமரம் நடத்தி போடுவோம். சரி, அப்போ நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. முதல் உங்களுக்கு தெரிஞ்ச வரையில எழுதி பார்க்கவும் அல்லது விடைகளை தேடி எழுதி கொள்ளவும். அதுக்காக தான் வினாத்தாளை போடுகிறது. பல்வேறு கேள்விகள் வந்து கொண்டிருக்கு. நான் முதல்ல ரெக்கார்டிங்கில் வச்சுக்கொண்டு இந்த கேள்விகளுக்கான விடைகளை உங்களுக்கு சொல்லிட்டு செயலமர்வுகளில் போகிறது என்று சொல்லி யோசித்திருக்கிறேன். முதலாவது கேட்டிருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு மாதிரி வினாத்தாள்கள் தருவீர்களா, பயிற்சி வினாத்தாள்கள் தருவீர்களா, அல்லது தியரி மட்டும் படிப்பிப்பீங்களா என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு கொப்பி வச்சிருக்கேன். நான் வெறுமனே கோட்பாடுகளை மட்டும் பேசுவதில்லை. ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது இது எப்படி கேள்வி ஆக்கலாம் என்று சொல்லி கேள்வி சொல்லுகிறேன். சரிதானே? சில இடங்களில் அதை கேள்விகள் ஆக்கியும் தருகிறேன். சில வேளைகளில் கேள்விகளுக்கு விடைகளை தேடுவதாகவும் செயலமர்வை அமைத்துக் கொள்ளுகிறேன். சில வேளைகளில் இந்த விடயங்களை பார்த்து கொள்ளுங்கோ, கேள்வியை திரும்ப பார்ப்போம் என்று சொல்லியும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஒரு குறிப்பிட்ட செயலமர்வு இப்பதான் நாங்கள் மெதுவாக முளைவிடுகிற பருவத்தில் இருக்கு. ஒரு விதை முளைக்கிற போது எப்படி நீர் ஊற்றினால் மெதுவாக முளை விடுமோ அதுபோல எல்லா பாடங்களையும் குறிப்பாக சுப்ராக்களுக்கு ஒரு செயலமர்வு தான் நடந்திருக்கு. 5 பாடங்களிலும் ஒரு சுற்று செயலமர்வு நிறைவு பெற்றது. அவ்வளவுதான். ஒரு இனிஷியல் அந்த அளவில் தான் இருக்கிறோம். இப்ப திடீரென்று போய் எங்களால் பரீட்சை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு முடியுமான்னு கேட்டால் இல்லை, அப்படி இல்லை. சரி, ஆனால் இன்னும் நிறைய படிக்க இருக்கு, நிறைய படிக்க வேணும். நான் எல்லாவற்றையும் சொல்லித் தருவேன். நான் சொல்லித் தருகிறத மட்டும் நீங்கள் படித்தால் போதுமண்டில் இது மிகவும் கடினமான ஓட்டப்போட்டு. பரிசுகளின் எண்ணிக்கை, உங்களுக்கான வெகுமதிகளின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கு. இந்த போட்டியில நிறைய பேர் ஓடுகின்றனர். சரிதானே? இந்த போட்டியில நிறைய பேர் ஓடுகிறார்கள், வெகுமதிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்றால் அந்த ஓட்ட போட்டியில நீங்கள் முன்னுக்கு ஓட வேண்டும். எல்லாரும் ஓடுகிறார்கள் தானே, அவர்களோடு சேர்ந்து சமமாக ஓடுவோம் இல்லை, மற்றவர்களும் முந்தி ஓட வேணும். முந்தி ஓட வேணும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி, தனிப்பட்ட பிரியத்தல். இப்ப நான் ஓரளவுக்கு ஊக்கப்படுத்தேன், சில திட்டங்களை சொல்லி தருவேன். இப்படி படிக்கலாம், அப்படி படிக்கலாம் என்று சொல்லித்தரு. சரிதானே? இப்போ அதுக்கு மேல படிக்கிறது உங்களுடைய வேலை. சில வேளை எனக்கு இதை பார்த்து சொல்லி தருவதற்கு வசதியாக இருக்கும், ஆனால் பார்க்காமல் நினைவுபடுத்திக் கொள்வது கடினமாக இருக்கும்.
படிப்பிக்கிறது சுகம், படிக்கிறது கஷ்டம். ஆசிரியர் ஒருபோதும் பரீட்சை மண்டபத்துக்கு வருவதில்லை, நீங்க தான் போறீங்க பரீட்சை மண்டபத்துக்கு. அப்போ நான் வழிகாட்டெல்லாம் தரலாம், எனக்கு விடையெல்லாம் தெரியும், நான் முன்னுக்கு ஆயத்தம் செய்து கொண்டுதான் வருவேன். நான் முதல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். ஆனால் உங்களுக்கு விட நீங்கள் முன்ன ஆயத்தம் இல்லை, அங்க போயிட்டு தான் விட எழுத போறீங்க. அப்ப அதுக்கு ஏற்ற விதமாக அதை பார்த்து கொள்ள வேண்டும். சரியா? நான் நினைக்கிறேன் ஒரு 3 பேருடைய செய்தி தொடர்ச்சியாக மெசேஜ் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை சொல்லுங்கோ, அந்த டாக்குமெண்ட்டை சொல்லுங்கோ, அந்த டாக்குமெண்ட்டை சொல்லுங்கோ. நாங்கள் சில பேர் எனக்கு ஒரு ஆள் 3 தடவை மெசேஜ் போட்டிருக்காங்க. நான் யாருக்கும் பதில் அளிக்கல. சரி, நான் உங்களுக்கு சொன்னது மூல ஆவணங்களை படியுங்கோ, மூல ஆவணங்களை வாங்குங்கோன்னு சொல்லு. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வாங்குங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்க வாங்குவீங்க? அரசு அச்சகத்தில் 85ஆம் ஆண்டு அச்சிட்டு தாபன விதிக்கோவை விற்கிறாங்க. இப்போ போய் கேட்டீங்கன்னா புதுசென்று அதைத்தான் தருவாங்க. அதில் 46 அத்தியாயம் இருக்குது. அதை வாங்கி வச்சு என்ன செய்ய போறீங்க? சரியா? நான் உங்களுக்கு படிப்பிக்கிற ஒவ்வொரு விடயத்துக்கு முறைய அந்த அத்தியாயங்களை பிரிண்ட் பண்ணி போடுகிறேன். அந்த பகுதி அதனோடு தொடர்புடைய சுற்றறிக்கைகள் என்பவற்றை எடுத்து வச்சு இப்போதைக்கு படியுங்க. படிக்கிறதுக்கு இதுதான் வழி. அதுக்கு பிறகு அதற்குரிய ஒரிஜினல் புத்தகத்தை நீங்கள் படித்து சித்தி அடைஞ்சதுக்கு பிறகு உத்தியோகத்தில் இருக்கைகளை வாங்கி அடுக்கி வச்சிருங்க. அப்போ பாருங்க, அதை வாங்க. நிதி ஒழுங்கு விதிகள் அச்சிடப்பட்ட புத்தகம் அங்கே இருக்கும். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் அச்சிடப்பட்ட புத்தகம் இருக்கும். தாபன விதிக்கோவையினுடைய தொகுதி 1, தொகுதி 2 அச்சிடப்பட்ட புத்தகம் ஒன்று கிடைக்குமாக இருந்தால் கூட உங்களுக்கு அது பயனில்லை என்னென்னா அந்த இடங்களில் வருகிற திருத்தங்களை ஒரு சாஃப்ட் காப்பியில தான் நீங்க படிக்கலாம். கிளிக் பண்ணாதான் அந்த சர்க்குலருக்கு நேர போகும். அந்த சுற்றறிக்கைக்கு இலகுவாக நீங்க போய் சேரக்கூடியதாக இருக்கும். புத்தகம் வாங்குறதை விட்டுட்டு சிறிய சிறிய துண்டுகளாக பிரித்து தருகிறத அவ்வளவையும் நீங்க கட்டம் கட்டமா படிச்சு கொண்டு வாங்க. நாங்கள் ஏதோ ஒரு நுட்பத்தோட படிப்போம். மற்றது பொதுவான புத்தகங்களும் நாங்கள் குழுவில் பகுதி விடுவோம், மென்பிரதிகளை போடுவோம். நீங்க ஆர்வம் இருக்கிறவர்கள் அதையும் தேடி எடுத்து படித்துக் கொள்ளலாம். சரிதானே? இப்போ நான் ஆரம்பத்தில் அறிமுக செயலமர்வில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்னென்ன புத்தகங்கள் வேணும் என்று சொல்லி. தாபன விதிக்கோவையினுடைய தொகுதி 1, தாபன விதிக்கோவையின் தொகுதி 2, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், நிதி ஒழுங்கு விதிகள். நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக 1/2020 நிதி சுற்றறிக்கை, அது அங்க வாங்கிறாது. சரியா? இதை தவிர பெருகை கைநூல், பெருகை வழிகாட்டு, இவ்வளவு விடயங்களையும் நீங்கள் புத்தகங்கள் என்று சொல்லி இந்த இவ்வளவையும் எடுத்து வச்சிருந்தால் கூட சுப்ரா எக்ஸாமில் இருக்கிற ஆக்களுக்கு 2 பேப்பருக்கு தான் இவ்வளவும் பயன்படும். மிச்சம் 3 பேப்பருக்கு அலுவலக முறைமை, அலுவலக முகாமை, பொது வினாத்தாளுக்கு இந்த புத்தகங்கள் பயன்பட போறதில்லை. அதுக்கு மேலதிகமாக படிக்கவும். இப்போ புத்தகங்கள் சேகரிக்க வேணாம். தருகிற ஒவ்வொரு துண்டமாக நான் தருகிற ஆவணத்தின் மீது கவனம் செலுத்துங்கோ. அவ்வளவையும் முதல் கிளியர் பண்ணும். இப்ப அன்றைக்கு இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய சில வினாக்களை மட்டும்தான் நாங்கள் பார்த்திருந்தோம். ஏன்னா 1 தொடக்கம் 5 வரையான இதுவே நாங்கள் இன்னும் கடக்க இல்லை. இதுல 1, 3, 4 என்கிற 3 வினாக்களை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒரு செயலமர்வில் நாங்கள் பார்த்ததே 3 சிறிய வினாக்கள். பல்கறிவு வினாக்கள்ல 3 புள்ளிகளுக்குரியது தான் படிச்சிருக்கோம். 3 புள்ளிகளுக்குரியதை படிக்க இல்லை, பல புள்ளிகளுக்குரியதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வினாத்தாள்ல 3 கேள்விகளை நாங்கள் ஒரு செயலமர்வில் இன்றைக்கு ஒரு கேள்வியை தான் நாங்கள் ஒரு செயலமர்விலேயே படிப்போம். இன்றைக்கு இருக்கிற செயலமர்வில் ஒரு கேள்விதான் இந்த இன்றைய செயலமர்வு முழுவதும். சில வேளைகளில் அடுத்த செயலமர்வுக்கும் தொடரலாம். அந்த நுட்பத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்ப இந்த பேப்பர் எப்ப முடியும் என்று கேட்டால் தெரியாது, அது ஆண்டவன் திட்டம். சரிதானே? இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயமும் இந்த பேப்பர் முடிகிற போது சில நேரம் நிதி ஒழுங்கு விதி முடிஞ்சு, இந்த வினாத்தால் படிச்சு முடிகிற நேரத்துல நிதி ஒழுங்கு விதி படிச்சு முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு உங்களுடைய பரீட்சையோடு தொடர்புடைய இலங்கை நிர்வாக சேவை மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் அதிசிறப்பு தரம் பரீட்சைகளுக்கு வரக்கூடிய வினாத்தாள்களினுடைய ஒரு தொகுதி அனுப்பி வைப்பேன். இப்ப இல்லை, ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரத்துக்கு பிறகு ஒரு தொகுதி அனுப்பி வைப்பேன். நீங்கள் அவற்றை அச்சிட்டு பாட ரீதியாக பிரித்து வைத்து ஏற்கனவே நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை வைத்துக்கொண்டு அவற்றை அணுகக்கூடியதாக இருக்கிறதா, அந்த பாடப்பரப்புகளின் மீது மீள உங்களால ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா போன்ற விடயங்களை நீங்களாக செய்து கொள்ளுங்கள். சரிதானே? எல்லா விடயத்தையும் இந்த 2 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் முழுமைப்படுத்தி விடுவோம் என்பது பொய்யான வார்த்தை. அதை அப்படி செய்யலாம், அப்படி போலியான வாக்குறுதி கொடுக்கல. சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லுகிறது உங்கள் பல பேருடைய மெசேஜுக்காகத்தான். சரி, சில பேர் புதுசாக சேர்ந்த பிள்ளைகளும் கேட்பார்கள். சரி, இப்ப இதுல நாங்கள் 3 வினாக்களுக்கு ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறோம். பெருகை தொடர்பாக, பெருகை என்பது முழுமையாக படிச்சில்லை என்ன, பெருகையோடு தொடர்புடைய கொடுப்பனவுகள் பற்றி எல்லா விடயங்களையும் நாங்கள் பார்த்துட்டோம். அது முக்கியமான பகுதி பிள்ளைகள்.
அதுபோல பெருகை நடைமுறைகள், பெருகை குழுக்கள், பெருகை முறைகள், பெருகை நடைமுறைகள் அல்ல, பெருகை முறைகள், பெருகை குழுக்கள். நான் இன்னொரு செயலமரில் அந்த பகுதியை மட்டும் எடுத்து வைத்துக்கொள். எத்தனை வகையான பெருகை குழுக்கள் இருக்கிறது, அதை யார் அமைப்பது, யார் அமைக்கும்படி கேட்பது, யார் கோரிக்கை விடுவார்கள், யார் அமைப்பார்கள், யார் அங்கத்தவர்களாக இருப்பார்கள், அவர்கள் எவ்வகையான பெருகைகளை கையாளுவர் போன்ற விடயங்களையும், பெருகை முறைகள் என்னென்ன மெத்தட்ல நாங்கள் ப்ரொக்யூமெண்ட் மெத்தட்ஸ் என்ன இருக்கு, அந்த பெருகை முறைகள் ஒவ்வொன்றும் எந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமாக இருக்கும் போன்ற விடயங்களை ஒரு ஜனரஞ்சகம் எங்களுக்கு மனசுல பதிகிற விதமாக பார்த்து முடிப்போம். அந்த பெருகை கை நூலே அல்லது பெருகை வழிகாட்டியை எடுத்து வச்சு கொண்டு அதை முழுசா படித்தோம் என்றால் அவ்வளவுதான், அதுக்குள்ள தேங்கிடும். அப்படி தேங்க முடியாது. எங்களை பரீட்சைக்கு அந்த அளவுக்கு காலம் பெறாது. நீங்க 2.5 வருஷம் படிச்சு ஒரு டிகிரி முடிக்கிற அளவுக்கு இதை படிக்கலாம். மிஞ்சி போனா ஒரு 4 மாதம் படிக்கலாம். அப்ப அந்த விடயத்தை நினைச்சுக்கொள்ளுங்க. இப்பவே ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம், நான் 10 நிமிடங்களுக்கு மேல விரயம் செய்துட்டேன். ஆனா இதை விரயம் செய்யாமல் நேரடியாக செயலமர்வுகளை போவதாலேயும் கிடைக்க போற பலன் மிக குறைவு என்கிறதால தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ 2வது கேள்விக்கு நாங்கள் போவோம். சரிதானே? நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்கள் யாரேனும் பதில் சொல்லலாம். உங்களுக்கு மைக் தரப்படும். தயவு செய்து ஒரே நேரத்தில் பலர் கத்த வேண்டாம். மற்றது பெயர் இல்லாமல் யாரும் இருக்க வேண்டாம். உங்களுடைய பெயர் இல்லாமல் இணைந்திருக்க வேண்டாம். பெயர் இருக்க வேண்டும். வெறும் இலக்கங்கள் அல்லது குறியீடுகள், வெறும் எழுத்துக்கள் பயன்படுத்த வேண்டாம். திரும்ப எச்சரிக்கப்பட மாட்டார்கள். செயலமர்வில் இருந்து அகற்றப்படுவார்கள். ஐபோன், சாம்சங், கலெக்சி இந்த மாதிரியான பெயர்கள் இருக்கிறவர்கள் கோவித்துக் கொள்ள வேண்டாம். நான் சில வேளைகளில் சொன்ன வார்த்தையை அப்படியே நடைமுறைப்படுத்தி. சரி, இப்போ 1வது வினாவுக்கு நாங்கள் பார்த்துட்டோம். பெருகை நடைமுறைகளின் போது செயலாற்றுகை பிணைமுறி, இங்கே செயலாற்று பிணைமுறி என்று இருக்குது. அப்படித்தான் அந்த வினாத்தாளில் இருந்தது. செயலாற்றுகை பிணைமுறி பெற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. செயலாற்றுகை பிணைமுறி எப்போது பெற்றுக்கொள்ளப்படும் என்று பார்த்த நாங்கள் உங்களுடைய மைக் தந்திருக்கிறேன், யாராவது சொல்லலாம் ஒருவர். உடன்படிக்கை ஏற்படுத்த உடன்படிக்கை செய்கிற போது கட்டாயமாக அந்த பிணைமுறி இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் 1 என்று சொல்லி இதுக்கு இலக்கத்தை போட்டு வேண்டும். சரிதானே? 1 என்பதாக அதற்குரிய இலக்கத்தை போட்டுக்கொள்ளும். அடுத்தது 2வது கேள்வியை பார்க்கையில் அதான் பார்க்க போகிறோம். ஒப்பந்தம் ஒன்றுக்கு கொடுப்பனவு செய்யப்பட வேண்டிய பணத்தில் தண்டப்பணம் ஒன்று, தண்டப்பணம் என்பது அறவீடு செய்யும் போது அவ்வாறு அறவிடப்பட்ட தண்டப்பணத்தினை எங்க செலவு வைக்க வேணும்? அரசு வருமான கணக்கு வைக்க வேணும் என்று எங்க இருக்குன்னு சொல்லி தந்த நான் 235. இது மிக முக்கியம் பிள்ளைகள். உங்களுடைய கற்றல் என்பது சரிதானே? சொல்லிட்டு மெக்க ஓப்பு கொண்டு போயிருங்க. உங்களுடைய கற்றல் என்பதுல நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். என்னென்றால் நீங்க எதை சொன்னாலும் உங்கள்ட்ட அவர்கள் கேட்பார்கள். அது எங்க இருக்கு? ஒரு ஆவண சான்றோட தான் நீங்கள் பேசும். அப்படி பேசுவதற்கு ஏற்றபடி உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். அப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு வருகிற போது தன்னியல்பாகவே அந்த அறிவு உங்களிடம் வந்து சேரும். அந்த விடயம் வேறு. சரிதானே? ஒரு கடிதம் தயாரிக்கிறதை பற்றி நீங்க சொல்லுகிற போது கடிதத்துக்கு திகதியிடுவது இப்படித்தான் இருக்க வேணும் நீங்க சொல்ல எங்க இருக்குது என்று கேட்டா நீங்க சொல்ல வேணும். தாவணை விதிக்கோவை 28வது அத்தியாயம் 3வது பிரிவு எடுத்து வாசிங்க, அதுல இருக்குது என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். பிணைப்பணம் செலுத்துவது தொடர்பாக ஒரு சொல்லி போட்டு பிணைப்பணம் கட்டணும் எங்க இருக்குது என்று கேட்டால் நிதி ஒழுங்கு விதி 880 எடுத்துப்பார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்கள் ஒவ்வொரு தலைப்பும் வருகிற போது அந்த தலைப்பை முழுமையாக படித்து கொண்டு வருகிறோம். பெருகை நடைமுறையின் போது இந்த பிணைகள் சரிதானே? என்னென்ன பிணைகள்? மீளளிக்கக்கூடிய கேள்வி வைப்புகள், அதாவது விலை மனு பிணை, செயலாற்றுகை பிணை, முற்பணங்களுக்காக வழங்குகிற உத்தரவாதம், நட்டங்கள் அதாவது காலதாமதங்களுக்காக அளவிடுகிற தண்டப்பணம். இன்னும் ஒரு விடயம் பிள்ளைகளுக்கு அதில் சொல்ல வேணும். அதை இப்ப ரெக்கார்டிங்ல சொல்லுகிறேன், அந்த நேரத்தில் அது சொல்ல இல்லை, இப்ப சொல்லுகிறேன். சரிதானே? மீளளிக்க முடியாத வைப்பு பணம் என்று சொல்லி ஒன்றிருக்கு. இது மீளளிக்கக்கூடிய வைப்பு பணம், கேள்வி ஆவணங்களை பெறுவதற்காக மீளளிக்க முடியாத வைப்பு பணம் என்று சொல்லியும் ஒன்று செய்யுது. கேள்வி ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது மீளளிக்க கூடிய வைப்பு பணம் சமர்ப்பிக்க வேணும்.
கேள்வி ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது, நிரப்பி கொடுக்கிற போது, கேள்வி ஆவணங்கள் அந்த டாக்குமெண்ட் ஃபார்ம் வாங்குற நேரத்தில் ஆரம்பத்தில் முதலாவது வேலையாக மீளளிக்க முடியாத வைப்பு படம் என்று சொல்லி இருக்கு. அதனுடைய தொகை முன்ன தீர்மானிக்கப்பட்டிருந்தது, இப்ப தீர்மானிக்கப்படவில்லை. அது ஒரு நியாயமான கட்டணம் ஒன்றை பெற்றுக்கொள்ளுது. இதை ஏன் பெற்றுக்கொள்ளுகிறது? யாரேனும் தெரிந்தவர்கள் ஒன் பண்ணலாம், நாங்கள் கதைக்கலாம். செந்தூரன் சொல்லுங்க. ஸ்டேஷனரி அந்த ஆவணங்களை தயாரிக்கிறதுக்கான செலவு. வருகை ஆவணங்களை தயாரிக்கும் செலவினை ஈடு செய்தல் ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம் செந்தூரன் மட்டும் கதைப்போம், மற்றாக்கள மக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க. இடைவிலகளை தவிர்த்தல். இடைவிலகளை தவிர்ப்பதற்கு செய்கிறது மற்றதப்பன். எது? மீள் அளிக்கக்கூடிய வைப்பு பணத்தை தான் இடைவிலகளை தவிர்ப்பதற்கு செய்கிறது. இது ஃபோம் வாங்க காசு கட்டித்தான் வாங்கவும். அதுக்கு அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், விழலுக்கு விலை மனுக்கள் சமர்ப்பிப்பதை தடை செய்வது. காசே இல்லைன்னா கண்டவன் எல்லாரும் வந்து ஃபோமை வாங்கி சும்மா எழுதி போட்டுட்டு போவாங்க. சரிதான். அந்த ஃபோமுக்கு ஒரு கட்டணம் வரவிடப்படமாக இருந்தால் அது தொகைக்கு ஏற்ப விதிக்கப்படலாம் என்று சொல்லப்படுது. அது 50,000 ரூபாய் வரைக்கும் போகுது. 1000 ரூபாவில் தொடங்கி பெறுமதிக்கு ஏற்ப 50,000 ரூபாய் வரைக்கும் போகலாம். அப்போ இந்த கேள்வி ஆவணங்களை தயார் செய்வது தொடர்பான செலவுகளை ஈடு செய்தல். இரண்டாவது, விழலுக்கு விழலுக்கு என்றா அந்த ஒரு விளையாட்டுத்தனமாக, விழலுக்கு இறைத்த நீர் என்றா ஒரு பயனற்ற விதமாக, விழலுக்கு விலை மனுக்களை சமர்ப்பிப்பதை தடை செய்வது. இது அதிகமாக இருக்கக்கூடாது. அவர்கள் விண்ணப்பிப்பதை அது சில நேரங்களில் மட்டுப்படுத்தும், கேள்விதாரர்களை ஊக்கமிழக்க செய்யும். ஆகவே அது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திலே ஒரு குறிப்பிட்ட பெறுமதியாக நியாயமானதாக இருக்க வேண்டும். இப்ப இந்த கேள்வியை நான் ஒரு இடமும் சொல்ல இல்லை, ஆனா இப்ப நீங்க குறிச்சு கொள்ளுவீங்க. அதுக்குதான் கொப்பியும் பேராம வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். கேள்வி விட எல்லா வேளையிலும் கேள்வி விடையை தயார் செய்து கொண்டு இருக்க முடியாது. நாங்கள் பல்வேறு விடயங்களை அலசி ஆராய்ஞ்சு பிரிச்சு மேய்ஞ்சு செய்வோம். சரியா? அப்ப அந்த பிணை சம்பந்தமாக நான் அன்றைக்கு பேசவில்லை. அதுல சொல்லப்படுகிற மீளளிக்க முடியாத வைப்பு பணம் என்று அவர் டிபாசிட் பண்ண வேண்டும், அது அவருக்கு திருப்பி கொடுக்க மாட்டோம். அவ்வாறு மீளளிக்க முடியாத வைப்பு பணம் பெறப்படுவதனுடைய நோக்கம் என்ன? கேள்வி ஆவணங்கள் தயாரிப்பது தொடர்பான செலவினை, கேள்வி ஆவணங்கள் தயாரிப்பது தொடர்பாக நிறுவனத்துக்கு ஏற்படுகிற செலவினை ஈடு செய்தல். இரண்டாவது, விழலுக்கு அல்லது விளையாட்டுத்தனமாக என்று விளங்கிக் கொள்ளுங்க, விழலுக்கு விலை மனுக்கள் சமர்ப்பிக்கும் நடவடிக்கைகளை மட்டுப்படுத்துவது. இந்த ரெண்டு நோக்கங்களுக்காக இதை செய்கிறோம். இப்போ நாங்கள் அந்த விடயம் பார்த்தோம். அடுத்தது தண்டப்பணம் தொடர்பாக கதைச்சிட்டம். முற்பணம் வழங்கப்படுகிற போது, முற்பணத்தை வழங்குகிறது எத்தனை சதவீதம் வழங்கலாம், என்னென்ன விடயங்களுக்கு வழங்கலாம் போன்ற பல்வேறு விடயங்கள் முற்பணம் சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். இந்த செயலமர்வுக்கு ஏற்கனவே வராத பிள்ளைகள் தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்க. குழுவிலே எல்லா செயலமர்வுகளும் அதற்குரிய ஏற்கனவே பகிர்ந்த ஆவணங்களும் போட்டிருக்கிறேன். அந்த முழுமையான புத்தகங்கள் போட இல்லை, அந்தந்த செயலமர்வுக்கு உரிய ஆவணங்களை போட்டிருக்கு. அதை பார்க்கவும். அதை பார்த்தால்தான் அது பெறுமதி உள்ளதாகும். அதையே திருப்பி கதைச்சு கொண்டிருந்தா வந்தவர்கள் செழிப்படைவாங்க. அவங்கள நேரமும் பெறுமதியானது தானே. சரி, அடுத்தது முற்பணத்தை அறவீடு செய்து முடிவுறுத்த வேண்டியது. 90% கொடுப்பனவு நடைபெறுவதற்கு முன்பாக முற்பணம் ஈடு செய்யப்பட வேண்டும் என்கிற மூன்றாவது விடைக்கு நாங்கள் தெரிவு செய்து போட்டு. இப்ப 5வது கேள்விக்கு போகையில் எங்களுக்கு நிலுவையாக நிற்கிறது எது? 2வது கேள்வி நிலுவையாக நிற்குது. 2வது கேள்வி எங்களுடைய நிலுவையாக நிற்குது. காசோலை ஒன்றின் வரைவோர் என்பதால் அடையாளப்படுத்துவது. காசோலை வரைபவர் என்பவர் யார்? திரும்ப சொல்லுங்க. காசோலை எழுதுகின்ற நபர். காசோலையினை எழுதுகிற நபர். சரிதானே? இப்ப காசோலை எல்லாம் நீங்கள் எழுதுறீங்களே, இப்ப எல்லாம் அச்சடிக்கிறது தான். இப்ப காசோலையினை அச்சிடுகிறவர் அவர் தான் காசோலை வரைபவர். இல்லை, வேற விடைகள்? 2வது காசோலை வரைபவர் என்பவர் காசோலையில் கையொப்பம் இடுபவர் தான் காசோலை வரைபவர். இப்படி எளிமையான கேள்விகளும் வரலாம்.
முதலாவது கையொப்பமிடுவது. காசோலையில் கையொப்பமிடுபவர் என்பதுதான் காசோலை வரைபவர் என்பதாக கருதப்படுகிறது. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம் என்றால், காசோலை தொடர்பாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக நிதி ஒழுங்கு விதிகளில் இருக்கக்கூடிய எல்லா பரப்பையும் ஓடி முடிச்சு விடுவோம். இனி யாராவது செக்கை பற்றி எங்கள்கிட்ட கேள்வி கேட்டாருண்டா கேட்டவர் தான் வேதனைப்படுவார். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கிற லெவலுக்கு ஒரு காசோலையை ஓடி முடிச்சு விடுவோம். கொஞ்சம் வித்தியாசமா முயற்சி செய்வோம். சரிதானே? எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்ப்போம். இப்போ நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதி ஒழுங்கு விதிகளில் காசோலை என்கிற விடயத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய நிதி ஒழுங்கு விதிகளையும் அவை தொடர்பாக வினவப்படக்கூடிய வினாக்களையும் இயலுமான வரையில மிதமான வேகம் கடந்து ஒரு நடுத்தர வேகத்தில் பேச போகிறேன். மிதமான வேகம் இனி பயன் தராது, நாங்கள் கொஞ்சம் வேகப்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் விடையை எழுதுகிற போது எவ்வாறு நாங்கள் விடையளிக்க வேண்டும், இனி ஒரு விஷயத்தை வாசிக்கிற போது கேள்வியை நீங்களாகவே உருவாக்கக்கூடியதாக, நீங்கள் ஒரு கேள்வியை கிரியேட் பண்ணக்கூடிய நபர்களாக மாறிவிட வேண்டும். இதற்கு கேள்வி இப்படித்தான் கேட்கலாம், கேட்டால் நான் இந்த விடயத்தான் எழுத போகிறேன் என்பது போல ஒரு விடயத்தை கேள்வியின் வடிவத்தை கற்பனை செய்து அதற்கான விடையை இதில் இருப்பதை சீராக்கம் செய்து எழுதுகிற விதமாக நீங்கள் கற்றுக்கொள்ளும். இதுல இருக்கிறதை அப்படியே எழுதுவது சில வேளைகளில் இயலாது, சில வேளைகளில் அல்ல பல வேளைகளில் இயலாது. ஆனால் இதுல இருக்கக்கூடிய பொருள் சிதையாமல் அதை ஓரளவுக்கு எளிமைப்படுத்தியதாக எழுதல். இது ஒரு சட்டமொழி. அந்த சட்டமொழி என்று வருகிற போது கவனமாக இருக்க வேணும். சில வார்த்தைகள் இல்லாவிட்டால் அதனுடைய பெருமதி இல்லாமல் போய்டும். உதாரணமாக நிதி ஒழுங்கு விதி 1, நான் பல வேளைகளை சொல்லி இருப்பேன், புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். நிதி ஒழுங்கு விதி ஒரு மிகச்சிறியது. நிதி ஆண்டு என்றால் என்ன என்பது கேள்வி. நிதி ஆண்டு என்பதை வரையறுக்க என்று கேட்பேன். இந்த நிதி ஆண்டு என்பதை வரையறுப்பதற்கு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி தொடங்கம் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரையில் உள்ள காலப்பகுதி நிதியாண்டு என்று எழுதப்பட்டால் இலங்கை நிர்வாக சேவை பரீட்சைக்கும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் அதிசிறப்பு தெரிவுக்கான பரீட்சைக்கும் இந்த விடை தவறானது. இதே விடைய நீங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் வினைத்திற மகான் தடை பரீட்சைக்கோ முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தருடைய வினைத்திற மகான் தடை பரீட்சைக்கோ எழுதினால் அந்த விடை சரியானது. இங்கு சட்டம் சார்ந்த அந்த பொருள் கோடல் துல்லியமாக வரும் வகையில் உங்கள்கிட்ட பார்ப்பார்கள். ஏன்னா நீங்கள் உயர் அதிகாரி, நீங்கள் எப்படி எழுத வேணும்? இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதியாண்டு என்பது ஓர் ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து அதே ஆண்டின் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரையில் ஆகும் என்று எழுதினால்தான் சுப்ராவுக்கும் எஸ்எல்ஏஸுக்கும் பாஸ். ஒரு ஆண்டின், அது ஒரு ஆண்டின் என்று எழுதக்கூட, ஓர் ஆண்டின் முன்னுக்கு உயிரெழுத்துக்கள் வருகிற சொற்களின் முன்பாக ஒரு என்பதை பயன்படுத்தக்கூடாது. இது கூட ஒரு இலக்கணம். ஆங்கிலத்தில் ஆர்டிக்கல் பயன்படுத்துவது போல அங்க வவல்ஸ் வந்தால் அன் போட வேணும் என்பது போல தமிழில் ஆனா தொடக்கம் அவ்வண்ணா வரையில வந்தால் அதற்கு முன்பாக ஒரு என்று எழுதக்கூடாது, ஓர் என்று எழுத வேண்டும். இப்போ ஓர் ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் அதே ஆண்டின் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரையிலான காலப்பகுதி என்று சொல்லி எழுதும். நம்ம முன்னோக்கு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதியாண்டு என்பது. எவ்வளவு தூரம் நாங்கள் கருத்து எண்ணி வாசிக்கிறோம், கருத்து எண்ணி படிக்கிறோம், இது எப்படி கேள்வி கேட்பார் என்கிறத புரிந்து கொள்ள வேணும். இதுக்குள்ள போவோம். நிதி ஒழுங்கு விதிகள், காசோலை தொடர்பான நிதி ஒழுங்கு விதிகளுக்குள்ள போறோம். இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்தது நான் உங்களுக்காக தொகுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களை பற்றி நான் உங்களிலும் அதிகமாக யோசிக்கிறேன். முதலாவது நிதி ஒழுங்கு விதி 141 காசோலை தொடர்பாக ஆரம்பிக்கிறது. 141 சரிதானே? சரியா? எனக்கு அதில் ஒரு திருத்தம் சொல்லி இருக்கிறார். உயிர் எழுத்து அல்ல உயிர் ஒலி வந்தால், அது ஆங்கிலத்தில், தமிழில் உயிர் எழுத்து வந்தால் தான் உயிர் ஒலியும் தரும். சரி, நல்ல இலக்கணம் அது. சரி,
அந்த தகவலுக்கு நன்றி. கவனிங்க, காசோலை மூலம் கொடுப்பனவு செய்தல். நாங்கள் 141 வங்கி கணக்குகள் என்பது தொடர்பான நிதி ஒழுங்கு விதியில நாங்கள் பார்க்க போகிறது இதுல இருக்கக்கூடிய இரண்டாவது எண். சரி சரி, அதுக்கு முன்னுக்கு இருக்கிற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லி போட்டு போகிறேன். அந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். 141 ஒன்று என்று இருக்கக்கூடிய இந்த பகுதி தொடர்பில் நாங்கள் கதைப்போம். ஒரு காசோலையின் மூலமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட அலுவலர்களுக்கு கொடுப்பனவு செய்தல் தொடர்பிலான நடைமுறை. ஒரு செக்கில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கொடுப்பனவு செய்கிறீர்கள், இது தொடர்பான நடைமுறை. சரிதானே? அவர்களுடைய வங்கி கணக்கு பேணப்படுகின்ற வங்கி முகாமையாளருக்கு காசோலையினை வரையலாம். முதல் விஷயம். கேள்வி எப்படி எழுதணும்? ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஒரு காசோலையின் மூலமாக கொடுப்பனவு வழங்கும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள். முதலாவது என்ன சொல்றீங்க? குறித்த நபர்களின் கணக்குகள் பேணப்படும் வங்கி முகாமையாளரின் பெயருக்கு காசோலை எழுதப்பட வேண்டும். நபர்களுக்கு கொடுப்பனவு செய்ய வேண்டிய மொத்த தொகைக்கு காசோலை எழுத வேண்டும். நபர்களின் விவரம் பின்புறம் குறிக்கப்பட்டுள்ளது என்கிற குறிப்பை நீங்கள் வழங்க வேண்டும். அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கல. காசோலையின் பின்புறத்தில் நபர்களின் பெயர், அவர்களுடைய வங்கி கணக்கு இலக்கம் ஆகியவை குறிப்பிடப்பட்டு காசோலைக்கு கையொப்பமிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட முதலாம் கையொப்பமிடும் நபர், இரண்டாம் கையொப்பமிடும் நபர் ஆகியோர் அதன் பின்புறத்திலும் அத்தாட்சிப்படுத்தி இருக்கவும். கொடுப்பனவு செய்யக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை காசோலையின் பின்புறத்தில் எழுதுவதை விட அதிகமாக இருக்குமாக இருந்தால், பெரிய பட்டியலாக இருந்தால், நீண்டதொரு பட்டியலாக அமையமாக இருந்தால், காசோலையின் பின்புறத்தில் என்டோஸ் பண்ற இடம் இருக்குதானே, காசோலையின் பின்புறத்தில் பட்டியல் இணைக்கப்பட்டுள்ளது என்கிற விவரத்தை குறித்து காசோலைக்கு கையொப்பமிடும் இருவரும் அப்பகுதியில கையொப்பமிட வேண்டும். இணைக்கப்படுகின்ற பட்டியலிலும் பயனாளியின் பெயர், அவர்களுடைய வங்கி கணக்கு இலக்கம், வங்கி கணக்கில் வைப்பிட வேண்டிய தொகைகள் ஆகிய விவரங்களை உள்ளடக்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டு காசோலைக்கு கையொப்பமிடுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர்கள் மட்டும் அப்பட்டியலிலும் கையொப்பமிட்டிருக்க வேண்டும். அந்த நடைமுறை பல இடங்கள்ல இல்லை. அந்த நடைமுறை எப்படி இருக்குது என்றால், சில வேளையில பட்டியல் வேறு ஒருவர் கையொப்பமிட்டிருப்பு. இப்போ வீட்டு திட்டத்துக்கான கொடுப்பனவை வழங்க போறீங்க என்றால் அதுக்கு திட்ட பணிப்பாளர் அப்படியாக யாரோ அதை இந்த பட்டியலை கையொப்பமிட்டிருப்பார். உண்மையில வங்கிக்கு கொடுக்கிறதாக இருந்தால் காசோலையின் ஒரு பகுதி தான் அந்த படிவு, நீங்கள் கொடுக்கிற பட்டியல். அந்த ஆவணம் காசோலையின் பின்புறத்துக்கு சமனானது அல்லது காசோலையின் ஒரு பகுதியாக கருதப்பட வேணும். காசோலைக்கு கையொப்பமிடுபவர்கள் அப்பட்டியலிலும் கையொப்பமிட வேண்டும். இதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டால் இனி சந்தேகம் இல்லை. சரியா? வங்கி கணக்குகள் மூலமாக காசோலையை கொடுப்பனவு செய்தல், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் அல்லது உத்தியோகத்தர்கள் பலர் ஒரே வங்கியில் உள்ள கணக்கில் செயற்படும் போது, ஒரு வங்கி கணக்கில் இல்லை, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வங்கி கணக்கிற்கும் ஒரே வங்கியில் அவர்கள் கணக்கை செயற்படுத்தும் போது கொடுப்பனவு செய்யும் முறையை விவரிக்க நாங்கள் சொல்லணும். முதலாவது, காசோலை வங்கி முகாமையாளருடைய பெயருக்கு எழுதப்பட வேண்டும். நபர்களுக்கு கொடுப்பனவு செய்ய வேண்டிய மொத்த தொகைக்கு எழுத வேண்டும். கொடுப்பனவு செய்ய வேண்டிய நபர்களுடைய பெயர் என்டோஸ்மெண்ட்ல, அதாவது புறக்குறிப்பிடல் மூலமாக காசோலையின் பின்புறத்தில் அவர்களுடைய பெயர், வங்கி கணக்கிலக்கம் ஆகியவை குறிப்பிடப்பட்டு காசோலையில் கையொப்பமிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் காசோலையின் பின்புறத்தில் கையொப்பமிட வேண்டும். பட்டியல் நீண்டதாக அமையுமானால், காசோலையின் பின்புறத்தில் உள்ளடக்கக்கூடிய வகையில் அல்லாமல் நீண்டதொரு பட்டியலாக அமையுமானால் பட்டியல் காசோலையோடு இணைக்கப்பட்டு நபர்களுடைய பெயர்,
வங்கி கணக்கிலக்கம், அவர்களுக்கு வைப்பிடப்பட வேண்டிய தொகை விவரம், அதற்கான மொத்த தொகை காசோலையில் எழுதப்பட்ட மொத்த தொகையோடு சமப்படுகிறதா என்பதை செவ்வை பார்த்து காசோலைக்கு கையொப்பமிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட 2 கையொப்பதாரர்களும் அதில் கையொப்பமிட வேண்டும். சரியா? சரி, அடுத்தது 2வது விடயத்துக்கு போகிறோம். இதுக்குள்ள கேள்வி கேட்டால், காசோலையில கையொப்பமிடுகிற முறை, காசோலையில் கையொப்பமிடுகின்ற முறை தொடர்பாக விவரிங்க. 1ஆம் 2ஆம் கையொப்பங்கள் இடப்பட வேண்டிய முறை சம்பந்தமாக கேட்கல். சரியா? காசோலைக்கு கையொப்பமிடுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட 2 உத்தியோகத்தர்கள் காசோலையில் கையொப்பமிட வேண்டும். முதல் கையொப்பமிடுபவர், 2ஆவதாக கையொப்பமிடுபவர். இவர்களுக்குரிய பெயர் என்ன என்று சொல்லி கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என அடையாளப்படுத்தப்படுபவர் யார்? கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என அழைக்கப்படுபவர் யார் என்று கேட்டால், காசோலையில் முதலில் கையொப்பமிடுபவர். முதல் கையொப்பமிடுபவர் என்றது அவர் கையெழுத்து வைக்க 2வது ஆளாக கையெழுத்து வைக்கலாம். ஆனால் அவருடைய கையொப்பம் காசோலையின் 2 கையொப்பங்களில் அவருடைய கையொப்பம் இடது பக்கமாக இருக்க வேண்டும். கிடையாக இருவரும் கையொப்பமிடுவார்கள் எனில் அவருடைய கையொப்பம் இடதுபுறமாக இருக்க வேண்டும். 2ஆவதாக கையொப்பமிடுவருடைய கையொப்பம் வலதுபுறமாக இருக்க வேண்டும். அல்லது மேல் கீழாக ஒப்பமிடுவார்களாக இருந்தால், 1வது கையொப்பமிடுபவருடையது மேலும் 2வது கையொப்பமிடுபவருடையது கீழேயும் இருக்க வேண்டும். இதுல சில வேளைகளில் என்ன நடக்கிறது என்றால், சில பேருடைய கையொப்பங்கள் மிக நீளமானது. அப்போ 2 பேருடைய கையொப்பத்தை கொண்டு சொல்லி அதுல ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சிருக்கும். இப்படி இருக்கும், ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கும். அந்த கையொப்பம் வைக்கிறவர் என்ன செய்வார் என்றால், இப்படி இங்க வரைக்கும் வச்சிருக்கார். இப்படி கையெழுத்து வச்ச உடனே இந்த 2வது ஆள் என்ன செய்வார் என்றால், அது இங்க இடம் இல்லை என்று சொல்லி போட்டு முன்னுக்கு இதுல வைப்பார் தன்னுடைய கையில். சரிதானே? இது நிதி ஒழுங்கு விதிகளை துல்லியமாக மீறிய தவறாக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்கும். அப்படி இது தொடர்பிலான ஒழுக்காற்று விசாரணைகளை எதிர்நோக்கியவர்கள் உண்டு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் முழுமையாக கையெழுத்து வச்சிட்டார் அப்படி என்று வச்சுக்கொள்ளும். சரிதானே? அவர் முழுமையாக கையெழுத்து வச்சிட்டார். 1வது ஆளினிடம் 2வது ஆளினிடம் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிட்டார். கடைசியா ஒரு குறிப்பிட்ட இடம்தான் இருக்குது, காணாது. அதுக்குள்ள வைக்கிறேன்டா முன்னுக்கு தான் வைக்கணும், வைக்க தேவையில்லை, கீழே வச்சு விட்டாச்சு. வேற இப்படி இவ்வளவு தூரம் கையெழுத்து வச்சுட்டார் என்றால் மற்றால் அதுக்கு கீழே இதுல வைக்க முடியும். சரியாக இடப்பக்கம் வலப்பக்கமாகத்தான் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபந்தனையும் இல்லை. 1வது கையொப்பம் இடப்பக்கத்தில் இருக்கலாம் அல்லது மேல் இருக்கலாம். 2வது கையொப்பம் வலப்பக்கத்தில் இருக்கலாம் அல்லது கீழ் இருக்கலாம் என்கிற அடிப்படையில வைக்கும். கவனம் பாருங்க, சின்ன சின்ன கேள்வி. அங்க கேட்ட காசோலை வரைபவர் என்பவர் யார் என்று. அதுபோல காசோலைக்கு ஒப்பமிடுபவர்கள் கொடுப்பனவு உத்தியோகத்தர் என கருதப்படுபவர் யார்? நாங்கள் எவ்வளவு நுணுக்கமா வாசிக்கணும் என்றதுக்காகத்தான் உங்களுக்கு வாசித்து காட்டு. சரிதானே? காசோலைக்கு கையொப்பமிடுவதற்குள்ள முதல் வரியில் கையொப்பமிட வேண்டும் அல்லது இடது பக்கத்தில் கையொப்பமிட வேண்டும். அவரே கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என கருதப்படும். 2வது கையொப்பமிடுபவர் முதல் கையொப்பமிட்டவருக்கு கீழே அல்லது வலப்புறத்தில் கையொப்பமிட வேண்டும். அடியுதல்களிலும் அவ்வாறே கையொப்பமிட வேண்டும். அடுத்த கேள்வியை பாருங்க. காசோலை செம்மையாயிருப்பதற்கு காசோலையில கையொப்பமிடும் இருவரில் காசோலை செம்மையாக இருக்கிறது என்பதற்கு பொறுப்பு யார்? தலையாய பொறுப்பு, பிரதான பொறுப்பு கூற வேண்டியவர் யார்? ஏஓ சைன் பண்ணிட்டார், எஃப்ஏ சைன் பண்ணிட்டார், சிசி சைன் பண்ணிட்டார் என்றது சரியா? 1வது கையொப்பம் வைக்கணும். காசோலை செம்மையாக இருப்பதற்கு கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் தலையாய பொறுப்புடையவர். கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் யார்? 1வது கையொப்பம் வைக்கும். அப்ப நீங்கள் விடைய எழுதைக்குள்ள பாருங்க, இதுக்குள்ள சில விஷயங்கள் நுட்பங்களை பிடிச்சு கொள்ள வேண்டும். காசோலை செம்மையா இருப்பதற்கு
பொறுப்பாக இருப்பவர் யார் அல்லது தலையாய பொறுப்புடையவர் யார் என்று கேட்டால் நீங்கள் முதலாவது ஒப்பமிடும் உத்தியோகத்தர் என்று விட எழுதக்கூடாது. ஏன்னா திருத்த போகிறவன் எல்லாரும் அவ்வளவு தெளிவாக போவார்ன்னு நினைக்கக்கூடாது. விடைத்தாள் மதிப்பீட்டுக்கு போகிற எல்லாருமே அவ்வளவு தெளிவாக போவார்கள் இல்லை. அவன் சொல்லியிருக்கான் கொடுப்பன உத்தியோகத்தர் ரெண்டு பேர் முதலாவது கையொப்பமிடுபவர் என்று எழுதியிருக்கிறாருன்னா அவ்வளவு விட்டு போயிருக்கு. பாருங்க, நாங்கள் எப்படி எல்லாம் தப்பி பிழைச்சு போக வேண்டி இருக்குதுன்னு. கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர் என்பவர் முதலாவது கையொப்பமிடுபவர். காசோலை செம்மையாக இருப்பதற்கு பொறுப்பாக இருப்பவர் கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தர். ஆகவே முதலாவது கையொப்பமிடுபவர் தான். ஆனால் விடை அப்படி எழுதக்கூடாது. காசோலை செம்மையா இருப்பதற்கு கொடுப்பனவு செய்யும் உத்தியோகத்தை தலையாய பொறுப்புடைய. நான் ஸ்லோவா போகிறேன் வேகமா போகிறேன் என்று சொல்லிட்டு என்கிற கவலை உங்கள்கிட்ட இருக்குது. கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வேகத்தை. சரியா? அடுத்தது பாருங்க, காசோலையில் 2வது கையொப்பமிடுபவர் நிதி ஒழுங்கு விதி 139 அல்லது நிதி ஒழுங்கு விதி 40 கீழ் எவ்வித பொறுப்புடையவரும் ஆக மாட்டேன். எவ்வித பொறுப்புடையவரும் ஆக மாட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பிளீஸ். இத பாருங்க, காசோலையில் 2வது கையொப்பமிடுபவர் எவ்விதமான விடயங்களுக்கு பொறுப்பாக மாட்டார் என்று சொல்லி இருக்கு. காசோலையில கையொப்பமிடுகிறவர் சொல்லப்பட்டிருக்குது நிதி ஒழுங்கு விதிகளினுடைய 139 அல்லது 140 ஆகிய விடயங்களுக்கு அவர் பொறுப்பாக மாட்டார். அப்ப இப்படி சொல்லுகிற நேரத்தில் எங்களுக்கு தெரிய வேண்டும் 139 என்ன, 140 என்ன, அவர் எந்தெந்த விஷயங்களுக்கு அவர்கிட்ட பொறுப்பு கேட்கிறார் என்று சொல்லி. அப்ப எங்களுக்கு 135 இருந்து அந்த விடயங்கள் ஒரு அடிப்படையாக இருக்கும், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். 139 என்ன, 140 என்ன, யார் ஞாபகத்துல சொல்லக்கூடியவர்கள்? நூற்றி 135 நிதி கடமைகளை கையளிப்பது. 135 நிதி கட்டுப்பாடுக்கான கடமைகளை கையளிப்பது. 136 என்பது அனுமதி அளிப்பது, அனுமதி அளித்தல். என்ன? 137 அங்கீகாரம் அளித்தல். இந்த அனுமதி அளித்தல் என்ன, அங்கீகாரம் அளித்தல் என்றால் என்ன, இன்னொரு சந்தர்ப்பத்தில் கதைப்போம். அது காசோலை கூட இல்லதானே. 137 அட்சிப்படுத்துதல். 139 கொடுப்பனவு செய்தல், கொடுப்பனவு, உறுதிச்சீட்டு கொடுப்பனவு. 140 கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டுகளை அனுமதித்தல். சரிதானே? கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டுகளை அனுமதி அளித்தல். அப்போ இந்த 2வது கையொப்பமிடுவதற்கு பொறுப்பாகாத விடயங்கள் என்றால் நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 139 140 என்று சொல்லி நினைச்சு கொண்டு போகிற போது சில வேளையில அங்க விட வேறு விதமாக தரப்பட்டிருக்கும் எங்களுக்கு. நாங்கள் கீறுகிற விடைகள் வரலாம் தானே, தெரிவு செய்கிற விடைகள் பல்தெரிவு விடாக்கள். அப்ப நாங்கள் பார்க்க வேணும் உறுதிச்சீட்டு கொடுப்பனவு, கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டுகளை அனுமதித்தல் ஆகிய விடயங்களுக்கு அவர் பொறுப்பாக மாட்டார். சரி, அப்ப அந்த அளவுக்கு நாங்கள் அந்த விடயங்களை பார்க்கணும். சரி, 139 140 எழுதி விட்டா சரி என்று நினைச்சு கொண்டு போக அப்படி இல்லாமல் வரலாம். எங்களுக்கு 139 என்று சொல்லுகிற போதே உறுதிச்சீட்டு கொடுப்பனவு என்பதும், 140 என்று சொல்லுகிற போது கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டுகளை அனுமதித்தல் என்பது, இந்த 2க்கும் 2வது கையொப்பம் வைப்பவர் பொறுப்பில்லை. சரிதானே? அப்ப சொல்லப்பட்டிருக்கு முதலில் கையொப்பமிடுபவர், 2வது கையொப்பமிடுபவர், அதுல 2வது கையொப்பமிடுபவர் இந்த 2 விடயங்களுக்கும் பொறுப்பில்லை. சரி, அப்ப இவர் என்னென்ன விடயங்களுக்கு பொறுப்புடையவர் என்கிறத இதை தனி கேள்வியாக கேட்கலாம். ஆக குறைந்தது 6 புள்ளிகளை உங்களுக்கு அவர் வழங்கலாம். சரிதானே? காசோலை வரைதல் தொடர்பில் 2வது கையொப்பமிடுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலரின் பொறுப்பினை விவரிக்க என்று கேட்கலாம். காசோலை வரைவதில் 2வது கையொப்பமிடுபவருடைய பொறுப்பினை விவரிக்க. அப்ப முதல்ல அவர் இதுக்கு பொறுப்பாக மாட்டார் என்று சொல்ல வேண்டும். சில வேளைகளில் அவர்கள் அதற்கு உங்களுக்கு 2 புள்ளிகளை தரலாம். நிதி ஒழுங்கு விதி 139 கீழான உறுதிச்சீட்டு கொடுப்பனவு, நிதி ஒழுங்கு விதி 140 கீழான கொடுப்பனவுக்காக உறுதிச்சீட்டுகளை அனுமதித்தல் ஆகியவற்றுக்கு பொறுப்பு
உடையவர் ஆகார். பிறகு அவர் என்னதுக்கு பொறுப்பு என்று சொல்ல வேண்டும். ஆனால் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு பின்வருவன கவனிக்கப்படுவதற்கு பொறுப்புடையவர் ஆகார். முதலில் கையொப்பமிடுகிறவர் காசோலையில் கையொப்பமிடுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவர் என்பதை அவர் உறுதிப்படுத்துவார். சிக்னேச்சர் உரியால் தான் வச்சிருக்கிறார். சரிதானே? முதலாவது கையெழுத்து வச்சதுக்கு பிறகு அவருடைய கைகளில் இருந்து சென்ற பின்னர் காசோலையிலே எவ்விதமான மாறுதலும் செய்யப்பட்டிருக்கவில்லை. அதற்கான எவிடன்ஸ் ஒன்றும் அதுல காண இல்லை. முதலில் கையொப்பமிட்டவரின் கைகளில் நின்றும் அகன்ற பின்னர் காசோலையில் எவ்விதத்திலும் மாறுதல் செய்யப்பட்டிருக்கும் சான்று காணப்படவில்லை. மூன்றாவது, குறித்த காசோலையில காணப்படுகிற பெயர், தொகை, ஏனைய விவரங்கள் அதற்கான கொடுப்பனவு உறுதிச்சீட்டில் காணப்படும் விவரங்களோடு ஒத்திசைகிறது. நான்காவது, குறித்த உறுதிச்சீட்டு அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் ஒருவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தாட்சிப்படுத்தப்படுகிற கொடுப்பனவு அத்தாட்சிப்படுத்தப்படுவது என்கிறது அப்ரூவல், பேமெண்ட் அப்ரூவல் செய்திருக்கு. பேமெண்ட் அப்ரூவ் ஏற்கனவே செய்திருக்கு. முதலில் கையொப்பமிடுபவர் நிதி ஒழுங்கு விதி 139(7) இணங்கி ஒழுகியுள்ளார். அது என்ன 139(7)? ரப்பர் முத்திரையிட்டு அதுல சைன் சொல்லி பெயர் அடிச்சு சைன் பண்ணி இருக்கா. தமிழ்ல சொல்லுவோம், செலுத்தப்பட்டுள்ளது எனும் பதம் பொறிக்கப்பட்டு கையொப்பமிடப்பட்டுள்ளதா, உறுதிச்சீட்டில் உள்ள தொகை முறையாக செலுத்தப்பட்டுள்ளது என இங்க இருக்கிறதா என்று பார்க்க வேணும். அதற்கு பொறுப்புடையவர். அதை இவர் பார்த்திருக்கிறாரோன்னு பார்க்கும். பக்கத்துல சத்தம் இருக்கிறார்கள், மெக்க ஓ பண்ணி போட வேணும். சத்தம் இருக்கிற இடங்களில மெக்க ஒன் பண்ணி வச்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப உறுதிச்சீட்டில் அது முன்பக்கத்துல காட்டி இருக்கிற தொகை தான் செலுத்தப்பட்டிருக்குது. பணம் கொடுக்கப்பட்டது என்பது உறுதிச்சீட்டில் குறிப்பிட்டு செலுத்தப்பட்டுள்ளது என்கிற பதம் பொறிக்கப்பட்டு, அதாவது பெய்ட் என்று சொல்லி அடிச்சு இருக்குது. அந்த விடயத்தை அவர் பார்த்து கையெழுத்து வச்சிருக்கிறார் என்கிறது இரண்டாவதால் பார்த்து கொள்ள வேண்டும். கொடுப்பனவு செய்யப்பட்டுள்ளது என்பதை காட்டுவதற்கு அவர் உறுதிச்சீட்டில் உள்ள பொருத்தமான புறக்குறிப்பில் தன் முதல் எழுத்து ஒப்பத்தை இட்டுள்ளார். அந்த பெயர் என்ற இடத்துல அங்க இருக்கும் தானே, 2 பேருடைய சிக்னேச்சர் எல்லாம் போட்டிருக்கு, செக் நம்பர் எல்லாம் போட்டு அப்படி இருக்கும். அந்த இடத்துல அவர் இனிஷியல் பண்ணி இருக்கிறார். இது கூட எங்களுக்கு பல இடங்களில ஒரு குழப்பம் இருக்கிறது. எப்போதுமே மேலதிகாரிகள் இறுதியாக கையொப்பமிடுபவர்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த 2வது கையொப்பமிடுபவர் கையெழுத்து வச்சுட்டு தான் தன்னிட்ட காசோலியை கொண்டு வர வேணும் என்று எதிர்பார்க்கிற எங்களுடைய நிறுவன தலைவர்கள் உண்டு. இது சும்மா மேலதிக பரீட்சைக்கு வழியில். நான் ஒரு அலுவலகத்துக்கு போன போது அப்படித்தான் ரப்பர் முத்திரை அங்கே செய்யப்பட்டிருந்தது. முதலாவதாக அங்கே இருக்கிற நிதியுதவியாளர் ஒப்பமிடுவதும், 2வதாக நான் ஒப்பமிடுவதுமாகத்தான் இந்த நிதியுதவியாளரோ பிரதான முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் முதல் ஒப்பமிட்டிருப்பார். அடுத்ததா பின்னுக்கு தான் நான் சைன் பண்ண வேணும். அவர்கள் சொன்னார்கள் அதுதான் பெரிய சர்வீஸர்லாம் பின்னுக்கு சைன் பண்ணுவோம், கடைசியா சைன் பண்ணணும். இந்த காசோலைக்கு அந்த வேலை இல்லையா. ஒழுங்கு மாறினால் நிதி ஒழுங்கு விதி மாறிவிடும். அப்ப பார்க்கணும் காசோலையில இப்படி பாருங்க எவ்வளவு தூரம் இருக்கு. சின்ன சின்ன கேள்வி எல்லாம் இருக்குது என்கிறத புரிச்சு நீங்கள் விளங்கி படிக்கணும். காசோலையில் 2வது கையொப்பமிடுபவருக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் என்னென்னா, அவர் இந்த 2க்கும் பொறுப்பில்லை, மற்ற 6 விஷயத்துக்கு பொறுப்பு என்று எழுதக்கூடிய மாதிரி இதெல்லாம் நீங்க நினைக்க வேணும். புத்தகத்துல இருக்குது என்று சொல்லி போட்டு இதை கொண்டே வச்சு கொண்டு இருக்கிறார். நான் தனி புத்தகம் கூட இல்லை, காசோலைக்குரிய பகுதிகள் மட்டும்தான் அச்சிடப்பட்டிருக்கு. அதை பார்த்துக்கோ. சரி, அடுத்தது பார்க்கிறோம். 165. சரிதானே? 165 2வது 3வது பிரிவுகள். முதலாவது காசோலையோடு சம்பந்தப்பட்டது இல்லை, 2வது 3வது பிரிவு. அப்ப பிற பருகைகள், இந்த பணம் பெறுதல் என்பதுதான் பெருகை தொடர்பாகத்தான். கர்மபீடத்தில் காசு பெறப்படுதல். பிற பருகைகள் அதாவது கர்மபீடத்தில் காசாக அல்லது காசோலையாக, காசு கட்டளைகளாக, முத்திரைகளாக அல்லது வேறு முறையில் கர்மபீடத்தில் இருந்து அல்லாமல் வேறு விதமாக கிடைக்கிற, இப்போ போஸ்ட்ல கிடைக்கிற அந்த மாதிரி காசாக, காசோலையாக, காசு கட்டளை, முத்திரைகளாக கிடைக்கிறது. இப்ப கேள்வி என்னென்னால்,
காசு அல்லாத முறையில் கொடுப்பனவு பெறப்படும் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? 2 ஆவண்ணாவை உங்கள்ட்ட கேள்வியாக கேட்கிறார் என்று புரிந்து 165 ஆவண்ணாவில் உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். எப்படி? கர்ம பீடத்தில், அதாவது அந்த கேஷ் கவுண்டர்ல காசாக அல்லாத முறையில், அப்படி என்றால் காசோலையாக, காசு கட்டளையாக, சிலவற்றுக்கு முத்திரையாகவும் பெறுவார். இந்த பதிவாளர் நாயகம் திணைக்களத்தில் சில கொடுப்பனவுகள், நான் நினைக்கிறேன் மொழிபெயர்ப்புக்கான கொடுப்பனவுகள் போன்றவை முத்திரைகளாக பெறப்படும். காசாக, காசோலையாக, காசு கட்டளையாக, முத்திரைகளாக கொடுப்பனவு பெறலாம். ஆனால் இங்க கேள்வி, காசு தவிர்ந்த ஏனைய முறையில் பெறப்படும் போது என்ன நடவடிக்கை எடுக்க வேணும் என்று கேட்டு, அப்ப முதல்ல சொல்ல வேணும், காசோலைகள், காசு கட்டளைகள் என்பவற்றுக்கான பதிவேட்டு GAM 83, இதுவே ஒரு கேள்வியாக கேட்கிறவன். ஒரு நிறுவனத்துக்கு கிடைக்கின்ற காசோலைகள், காசு கட்டளைகள் என்பவற்றை பதிவு செய்வதற்கு பயன்படுத்துகிற பதிவேடு என்று கேட்பான். பிறகு அங்க நின்று 53 83 யோசிக்கிறீங்க. சரிதானே? லீவு பதிவு 160 190 யோசிக்கிறார்கள் இருக்குது. இந்த மாதிரியாக காசோலைகள், காசு கட்டளைகள் பதிவேடு 53 53 ஏதோ படிச்ச நாங்கள் போல, அது என்ன ரெண்டுக்கு தெளிவாக இருக்கும். சரி, காசோலை, காசு கட்டளைகளுடைய பதிவேடு GAM 83 என்பதில் உடனடியாக பதியப்பட்டு கிடைக்கின்ற காசோலைகள், காசு கட்டளைகள் பதிவேட்டில் உடனடியாக பதியப்பட்டு பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவரால் அது உண்மைப்படுத்தப்படல் வேண்டும். அஞ்சல் மூலமாக கிடைச்சிருந்தால் அஞ்சலுக்கு பொறுப்பான உத்தியோகத்தராலே அது பதியப்பட்டு உண்மைப்படுத்தப்பட வேண்டும். பொருத்தமான சந்தர்ப்பங்களில் தலைமை எழுதுனர் இத்தகைய அலுவல்களை கவனிப்பதற்கு அதிகாரம் அளிக்கப்படலாம். அது பின்னர் தீர்வு செய்யப்படுகின்ற விதமும் அதே பதிவேட்டில் பதியப்பட்டு பதவி நிலை உத்தியோகத்தரால் உண்மைப்படுத்தப்பட வேண்டும். தீர்வு செய்யப்படுகிற முறை என்றால் அது வங்கியில் வைப்பிடப்பட்டது, பணமாக மாற்றப்பட்டது. சரியா? வங்கியில் வைப்பிடப்பட்டு பணமாக மாற்றப்பட்டது என்பது தொடர்பாக பதிய வேண்டும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப 177 187 இருக்கிற விதத்திலே அது கணக்கிட்டு தீர்வு செய்யப்படலாம். இப்போதைக்கு அந்த கணக்கு இருக்கிறத விட்டுடும். ஆக கடினமா படிச்சு விட்டா சலிச்சு போகும், பயந்து போகும். சரிதானே? எங்களுக்கு 75 மார்க்ஸ் வந்தா காணும் தானே, 100 மார்க்ஸ் தேவையில்லை தானே. எல்லா பாடத்துக்கும் 75 எடுத்தா கன்ஃபார்ம் நியமனம். அப்போ 75க்கு படிப்போம், அதுக்கு மேலே போவேன். இந்த கீழ்ப்பகுதி போனா நீங்க சலிச்சு போவீங்க. இவ்வளவும் சரிதானே. 1 2 பகுதி. கர்ம பீடத்தில் காசு அல்லாத முறையில் கொடுப்பனவு ஒன்று பெறப்படும் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்று கேட்கப்பட்டால் 6 ஸ்டெப் இதுக்கு இருக்கு. அழகா எழுத போறீங்க. 1, காசோலை, காசு கட்டளைகள் பதிவேட்டில் உடனடியாக பதியப்படுதல், பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவரால் உண்மைப்படுத்தப்படுதல், அஞ்சல் மூலம் பெறப்பட்டால் அஞ்சலுக்கு பொறுப்பான பதவி நிலை உத்தியோகத்தர் பதிவேட்டில் பதிந்து அத்தாட்சிப்படுத்துதல், பொருத்தமான சந்தர்ப்பங்களில் தலைமை முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், இங்க தலைமை எழுதுனர் என்று போட்டிருக்கிறார்கள். சரி, தலைமை எழுதுனர் இந்த அலுவல்களை கவனிப்பதற்கு அதிகாரம் அளிக்கலாம். அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கலாம், சிசிட்ட அதிகாரத்தை கொடுத்து விடலாம். காசோலைகள், காசு கட்டளைகள் தீர்வு செய்யப்படுகின்ற விதமும் அதே பதிவேட்டில் பதியப்பட்டு பதவி நிலை உத்தியோகத்தரால உண்மைப்படுத்தப்பட வேண்டும். இப்ப நாங்கள் முத்திரையை பற்றி இன்னும் கதைக்கல, காசோலை காசு கட்டளை தான் பார்த்தாங்க, முத்திரையை பற்றி கதைக்கல. கவனம். திருப்பி இந்த 177 87 ஞாபகம் வைத்திருக்க முடியுமாக இருந்தால் சரிதானே. நிதி ஒழுங்கு விதி 177 அல்லது நிதி ஒழுங்கு விதி 187 குறிப்பிட்ட விதத்தில் அது கணக்கீடு செய்து அல்ல கணக்கிடப்பட்டு தீர்வு செய்யப்பட வேண்டும். நிதி ஒழுங்கு விதி 177 178 குறிப்பிடப்பட்ட விதத்தில் அது கணக்கிட்டு தீர்வு செய்யப்படுதல் வேண்டும் என்று சொல்லி 3வது விடை. சரியா?
முத்திரைகள் தொடர்பாக கீழே ஒரு இடத்துல சொல்லுகிறார், அது பதிவேட்டில் ஒட்டப்பட்டு குறிக்கப்பட வேண்டும் என்று. இங்கே அது சொல்ல இல்லை. எங்களுக்கு இந்த 3 விடயத்தையும் அழகாக எழுதினார். இதுக்குள்ளேயே சில வேளையிலே அவர் மேலே இருக்கிறதுக்கு 3 புள்ளி, கீழே இருக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளியாக 5 புள்ளிக்கு இந்த கேள்வியை கேட்கிறேன். சில வேளை 6 புள்ளிக்கும் கேட்கிறேன். சரியா? அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நாங்கள் இந்த இடங்கள்ல சரியான சிக்கனமாக இருக்க வேணும். ஒவ்வொரு புள்ளிக்கும் இயங்குபவர்களாக, ஒவ்வொரு ரூபாவையும் பார்த்து பார்த்து சேமிக்கிறவர்கள் போல ஒவ்வொரு புள்ளியையும் பார்த்து பார்த்து சேமிக்கும். இது சம்பந்தமா கூட இனி வியாக்கியானம் சொல்லிக் கொண்டு கேள்வி நீங்கள் படிக்கணும். அவ்வளவு. கேள்வி என்ன? அலுவலகம் ஒன்றின் கர்ம பீடத்தில் காசு அல்லாத முறையில் அல்லது காசாக அல்லாத முறையில் பெறப்படுகின்ற போது, காசோலைகள் காசு கட்டளைகள் பெறப்படுகின்ற போது மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் விவரிக்க என்று கேட்டால் நீங்கள் இதை விவரிக்கக்கூடிய மாதிரியாக இருக்க வேண்டும். சரியா? அடுத்தது பாருங்க, அழகான கேள்வி. இது கட்டாயம் 4 புள்ளி கேள்வி கேட்டா 4 புள்ளி. திணைக்களம் ஒன்று அனுப்புகின்ற காசோலைகள் காசு கட்டளைகள். இப்ப நாங்கள் யாருக்கோ காசோலை காசு கட்டளைகளை அனுப்புகிறோம். திணைக்களங்கள் அனுப்புகின்ற காசோலைகள் காசு கட்டளைகள் முதலியவை திருப்பி அனுப்பப்படுகிற சந்தர்ப்பங்கள். நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்ட காசோலைகள், திணைக்களம் ஒன்றினால் வழங்கப்பட்ட காசோலைகள் காசோலைகள் முதலியன என்று சொல்லிவிட்டேன். திணைக்களம் ஒன்றினால் அனுப்பப்பட்ட காசோலைகள் முதலியன திருப்பி அனுப்பப்படுகிற சந்தர்ப்பங்கள். குறித்த நபர் வாங்காம விடுவார் அல்லது ஆளில் ஒப்படைக்க முடியாமல் இருக்கும். கோரப்படாமல் அல்லது ஒப்படைக்கப்படாமல். இந்த கோரப்படாமல்ங்கிறதுல ஆழமான அர்த்தம் இருக்கு. சில வேளை சில பேருக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல போட்டு விட்டு அவன் வேண்ட மாட்டான். உரியவர் பெற மறுத்தார் என்று சொல்லி எழுதி கொண்டு வந்து தருவார். உரியவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் ரெண்டு போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் பியோன் எழுதி கொண்டு வந்து தருவார். அது கோரப்படாது. அல்லது ஒப்படைக்கப்படாமல், ஆளையே காணையில வீடு பூட்டு என்று எழுதி போட்டு கொண்டு வர. அப்போ கோரப்படாமல் அல்லது ஒப்படைக்கப்படாமல் எங்களுக்கு திரும்பி வர. இரண்டாவது, அவர் கொண்டு போய் அதை எங்கேயாவது வச்சுட்டு காலம் கடந்து திடீரென்று எடுத்து கொண்டு வருவார். சில வேளையில அது ஏதாவது உடுப்போல் ஷர்ட் பொக்கெட்டுக்குள்ள ஜீன்ஸ் பொக்கெட்டுக்குள்ள வச்சு அதுக்கு எண்ணெய் எல்லாம் போட்டு முழுக வாத்து கரைச்சு இப்படி எல்லாம் செய்து போட்டு கொண்டு வருவார். அப்ப மீண்டும் செல்லுபடியாக்குவதற்காக அல்லது பதில் காசோலையை பெறுவதற்காக அல்லது ரத்து செய்வதற்காகவும் சில காசோலைகள் ரத்து செய்ய வேண்டிய நிலைமைகளும் இருக்கிறது. மீண்டும் செல்லுபடியாக்குவதற்காக சில வேளையில அவருக்கு நாங்கள் அந்த காசோலையை கொடுத்திருப்போம், அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரத்து செய்ய வேண்டி இருக்கும், அவர் திருப்பி கொண்டு. அப்ப எங்களுக்கு அனுப்பப்படுகிறது மீண்டும் செல்லுபடியாக்குவதற்காக அல்லது பதில் காசோலை வழங்குவதற்காக அல்லது ரத்து செய்வதற்கு. வங்கியினால் ஏற்க மறுக்கப்பட்டு, வங்கி எப்போதெல்லாம் காசோலையை ஏற்க மறுக்கும் என்பது தனியான கேள்வி. நான் அந்த பகுதியை தனியா சொல்லுகிறேன். சரிதானே? வங்கியினால் ஏற்க மறுக்கப்பட்டு வேறு காரணங்களுக்காக வங்கி ஒரு காசோலை ஏற்க மறுத்தால் அல்லது வேறு காரணங்களுக்காக 4 காரணங்கள் இருக்கும். சில வேளைகளில் உங்களுடைய பெரிய பரீட்சை என்பதனால 4 கேள்வி 4 புள்ளியை போடுறதாக இல்லாம 2 எழுத சொல்லி போட்டு 2 புள்ளியை போடுவீங்க. நீங்கள் ஏதேனும் 2 தயாரம் கொண்டு கேட்பேன் 2 புள்ளிக்குரிய கேள்வியாக நீங்க பயப்பட தேவையில்லை, 4ஐயும் எழுதிவிடுங்க. சரிதானே? கோரப்படாமல் அல்லது ஒப்படைக்கப்படாமல் மீண்டும் செல்லுபடியாக்குவதற்காக பதிலாக புதிய காசோலை வழங்குவதற்காக அல்லது ரத்து செய்வதற்காக முன்னுக்கு எழுவாய் பயனுள்ளோ எழுதணும். சரிதானே? வழங்கப்பட்ட காசோலை கோரப்படாமல் அல்லது ஒப்படைக்கப்படாமல் மீண்டும் செல்லுபடியாக்குவதற்காக பதில் காசோலை வழங்குவதற்காக அல்லது ரத்து செய்யும் நோக்கில் திருப்பி அனுப்பப்படலாம். இரண்டாவது, வங்கியினால் ஏற்க மறுக்கப்படுதல் அல்லது வேறு காரணங்களுக்காக திருப்பி அனுப்பலாம். வாசிக்கிறவர் அப்படியே தலை கிருகிறது போவார். புள்ளி எல்லாம் எழுதியிருக்கு, என்னத்தை வெட்டுறது? அப்படியே புள்ளியை போடுவார், 2 புள்ளியை அதுக்கு ஏற்றபடி எழுதும்.
இந்த பகுதி காசோலையோடு சம்பந்தப்பட்டது அல்ல. சரியா? நாலாவது மேற்பார்வை தொடர்பாக மேலோட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகுதியை பார்ப்போம். திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறாங்க GAM 83. எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகத்தில் ஆக குறைஞ்சது ஒரு 15 இடத்துல இருக்கு. காசோலைகள், காசு கட்டளைகள் முதலியவற்றின் பதிவேடு GAM 83 என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அந்த மேற்பார்வை செய்தல் தொடர்பாக மேற்படி அது காசோலையோடு சம்பந்தப்பட்டதல்ல. நான் அந்த அளவில் அதை விடு. அடுத்ததுக்கு போவோம். நாங்கள் 169வது இடையில இருக்கக்கூடிய பகுதியை தொடர்ச்சியாக அச்சிட வேண்டியிருந்ததால விட்டுட்டோம். நான் இடையில சொல்லுவேன், நடுவில் சில பக்கத்தை காணவென்று சொல்லி 167 நிதி ஒழுங்கு எதுவும் வழங்கப்படவில்லை. இப்படி பல இடங்கள்ல வழங்கப்பட இல்லை என்னெல்லாம் இருக்கு. சரிதானே? இந்த கடல்லையே இல்லை ஜாமீன் என்ற மாதிரி இருக்கு. பற்றிச்சீடு கொடுக்கறது இன்னொரு செக்ஷன். அப்படி கொடுக்கறது, அதுக்கு படிவம் பயன்படுத்துற விசேட படிவம் பயன்படுத்துறது 169 எங்களுடைய ஏரியா. 169 எங்களுடைய ஏரியா பார்க்க வரும். காசோலைகள், காசு கட்டளைகள் முதலியவற்றை பெறுதல். காசோலை அல்லது காசு கட்டளை மூலமாக பணம் செலுத்தப்படுகின்ற போது ஒருவர் காசா தருகிறார், செக்கா தருகிறார் அல்லது மணி ஆர்டர்ல தருகிறார். அந்த உத்தியோகத்தர் அரசாங்கத்தினுடைய நலனை காக்கும் முகமாக, அரசாங்கத்தினுடைய நன்மை கருதி நியாயமான அளவு முற்காப்புகளை என்றால் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். சரிதானே? இவ்வாறு அவர் கொடுப்பனவு செய்யப்படுகிற போது கொடுப்பனவுக்காக அவர் பதிவு செய்கிற அல்லது கொடுப்பனவு தொடர்பாக பயன்படுத்தப்படுகின்ற ஆவணங்கள் பதிவேடுகளவை என்று தனியாக கேட்கலாம். பணம் கட்டுறுதி சீட் PIV என்ன? PIV நம்பர் என்ன? 118 பொது 118. இப்படி எல்லாம் விலைகளை டக்குன்னு அதில் கணக்கு யோசிக்கணும். பணம் கட்டுறுதி சீட் பொது 118. சரியா? அடுத்தது பணப்பற்றி சீட்டு ஜெனரல் 172. விசேட ஏற்பாடுகளையும் செய்யாவிட்டால் பொது 172. சில வேளைகளில் அதற்கென விசேட படிவங்கள் பயன்படுத்தப்பட்டால், இப்போ நாங்கள் மிருக காட்சி சாலை போகிறோம், அங்கே காசை கொடுக்குறோம், டிக்கெட் தருகிறார் தெய்வல சூவில். அப்போ நாங்கள் கொடுத்த காசுக்கு நீங்கள் ஒரு சிப் தரையில் பொது 172 கேட்கக்கூடாது. அவருக்கு விசேட படிவங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் தபால் கந்தோருக்கு போகிறோம், அவர்கள் பொது 172 அல்ல, அவர்களுக்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட பற்றி சீட்டில் தான் தருவார்கள். அதற்கென்று ஒரு படிவம் இருக்கு. சில வேளை முத்திரையே தருவிடும், பற்றி சீட்டே இல்லை, அதுக்கு பதிலாக முத்திரை தான் தருவிடும். சரி, அடுத்தது காசேட்டிலும் ஏனைய கணக்கேடுகளிலும். காசேட்டினுடைய இலக்கம் என்ன? 58. சாரி, 58. முன்னுக்கும் சொல்லணும். பொது 58 அல்லது G58. இதை ஏன் திரும்ப 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 சொல்லுகிறேன்னா இதுகளெல்லாம் அங்க கேள்வியாக வரும். சில வேளையில நீங்கள் பெரிய தாக்குதலுக்கு பீரங்கிகள் எல்லாம் கொண்டு போகிற போது சின்ன தும்பு தனி விளக்கமா தானே அடிக்கிற மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் வரும். சில வேளை எலி அடிக்கிறதுக்கு AK-47 தேவையில்லை. அப்ப நாங்கள் சின்னன் பெருசு எல்லா சர்வ ஆயுதங்களோடையும் போவோம். அதுக்கு தான் இதை திரும்ப திரும்ப கதைக்கும். பாருங்க, இதுக்குள்ள எவ்வளவு சின்ன கேள்விகள் இருக்குது. இப்ப காசோலைகள், காசு கட்டளைகள் மூலமாக பெறப்படுகின்ற போது மேற்கொள்ளப்பட வேண்டிய முற்காப்பு, அது தொடர்பான முன் பாதுகாப்பு நடைமுறைகள் எவ்வாறு பின்பற்றப்படுகிறது என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கத்தின் நலனை காக்கும் முகமாக நியாயமான அளவு முற்காப்புகளை கடைபிடிக்க வேண்டும். காசோலை, காசு கட்டளை என்பவற்றின் மூலம் அரசாங்கத்துக்கு கொடுப்பனவு செய்யப்படுகின்ற போது கீழ் குறிப்பிடப்படுகின்ற ஆவணங்களில் காசோலை மூலம் அல்லது காசு கட்டளை மூலம் போன்ற வார்த்தைகள் தெளிவாக காட்டப்பட்டிருக்க வேண்டும். சில வேளை மேலே இருக்கிறது எல்லாத்தையும் அவரே சொல்லி போட்டு, சரிதானே, காசோலைகள், காசு கட்டளைகள் மூலமாக கொடுப்பனம் ஒன்று பெறப்படும் போது
அது தொடர்பான விடயங்கள் குறிக்கப்பட வேண்டிய 2 ஆவணங்களை குறிப்பிடுக என்று கேட்பான். அப்ப நீங்கள் பணம் கட்டுறுதி சீட்டு பக்கத்தில் எழுதணும். பொது படிவம் 118 என்று எழுதிவிட்டால் அவர் குறை கண்டுபிடிக்க மாட்டேன். பணம் பற்றி சீட்டு, பணம் பெறும் பற்றி சீட்டு, இதுல பற்றி சீட்டு என்றுதான் இருக்குது. நாங்கள் பணம் பெறும் பற்றி சீட்டு பொது 172 காசேடு, அதுல பிரேக்கெட்டுக்கு எழுதணும் G58 ஏனைய கணக்கேடு, காசேட்டிலும் ஏனைய கணக்கேடுகளிலும் என்பது போல எழுதவும். பாருங்க, காசோலைகளுக்குள்ள இருக்கிற கேள்வி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி தான், எங்களுக்கு தெரியும் இந்த விடயங்கள். ஆனால் நாங்கள் கவனிக்காம அப்படி எல்லாம் விட்டுட்டு போகாம இப்ப அதை துருவி 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 பார்த்து கொண்டு போகிறோம். சரிதானே? அடுத்தது, காசோலைகளின் மூலம் வழங்கப்பட்ட கொடுப்பனவு ஒன்றிற்கான சேவை வழங்கல் ஏற்படுத்தப்பட்டுள்ள எல்லைகள் அல்லது கட்டுப்பாடுகள் என்ன என்று கேட்கிறாங்க. காசோலைகளின் மூலமாக வழங்கப்பட்ட கொடுப்பனவு தொடர்பில் சேவை வழங்கல் அல்லது கொடுப்பனவு வழங்கல், அதுக்கு ஏதோ ஒரு கொடுப்பனவு செய்ய வேண்டி இருக்கலாம். கொடுப்பனவுகள், சேவைகள் வழங்கல். காசோலை பெற்றுக்கொள்ளப்பட்ட காசோலைகளுக்கு அமைவாக கொடுப்பனவுகள் அல்லது சேவைகளை வழங்கும் போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வரையறைகள் என்னென்ன வரையறைகள் இருக்கு? தனிப்பட்டவரிடம் காசோலை அல்லது காசு கட்டளை பெறப்பட்டால் அவருடைய முழு தொகையும் தேறும் வரை, அதாவது வங்கியில் அந்த காசோலை பணமாக மாற்றப்பட்டு விட்டது என்பதை உறுதி செய்யும் வரை அந்த காசோலை அல்லது காசு கட்டளையை பெற்றதற்கான சேவை எதனையும் வழங்குதல் ஆகாது. அவர் சில நேரம் லைசன்ஸ், பெர்மிட், சரிதானே, அல்லது ஏதேனும் ஒரு சப்ளை அதுக்காக தந்திருப்பேன். உதாரணத்துக்கு மின்சார இணைப்புக்கு காசோலை வழங்குகிறேன், அதை வழங்கு பொருட்கள் சப்ளைஸ் என்று சொல்லுவோம். சரியான கொடுக்கலாம். அனுமதி சீட்டு, சிலவற்றுக்கு அனுமதி சீட்டு இருக்குதானே, பெர்மிட் என்று சொல்லுவோம். என்ன உத்தரவு சீட்டு, லைசன்ஸ், லைசன்ஸ் வேற பெர்மிட் வேறு. அப்ப உத்தரவு சீட்டு, அனுமதி சீட்டு, வழங்கு பொருட்கள், சில வேளைகளில் கொடுப்பனவு செய்த அவர் ஒரு விஷயத்தை டிபாசிட் பண்ணி இருப்பார், காசோலையாக டிபாசிட் பண்ணுகிறார், பின்னர் நாங்கள் அந்த பணத்தை அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கலாம். காசோலை தேராமல் கொடுப்பனவு செய்யக்கூடாது. இதுன்னு நீங்க காசு வாங்குறீங்க, நீங்க திருப்பி காசு கொடுக்குறேன்னு சொல்றீங்க என்று சொல்லி ஒரு விளக்கம் இல்லாம எங்களுக்கு இருக்கும். அது அப்படி இல்லை, நாங்கள் கொடுப்பனவும் செய்வோம். அவர் எங்களுக்கு இந்த பிணைப்பணம் போன்ற விடயங்களை செலுத்துகிறது அல்லது இந்த மாதிரியாக அவர் காசோலை மூலமாக எங்களுக்கு கொடுப்பனவு செய்தால் தனிப்பட்டவருடைய காசோலை அல்லது காசு கட்டளைகள் எங்களுக்கு கிடைத்திருக்குமாக இருந்தால் அவர் என்ன நோக்கத்துக்கு தருகிறார் என்று பார்க்க வேணும். அது தேறும் வரையில், அது காசாக மாறும் வரையில், வங்கியினால் அது காசாக மாறும் வரையில் அந்த காசோலை அல்லது காசு கட்டளையின் பொருட்டு அதன் அடிப்படையில் சேவை வழங்கக்கூடாது. உத்தரவு சீட்டு, அனுமதி சீட்டு, வழங்கு பொருட்கள் என்பவற்றை வழங்கக்கூடாது. கொடுப்பனவும் செய்யப்படலாம். அதுக்குள்ள ஒரு குழு ஒன்று கொடுத்திருக்கிறான். காசோலையை ஏற்கும் உத்தியோகத்தர் அதை வங்கியில் வைத்த தினத்திலிருந்து உள்ளூர் காசோலை என்றால், அதாவது கொடுப்பனவு செய்யப்பட்ட வங்கி உள்ள அதே நிலையத்தில் இருக்கிற வங்கி காசோலை என்றால் 4 அலுவலக நாட்களும், வெளியூர் காசோலை என்றால் 6 அலுவலக நாட்களும் கழிந்து விட்டால் தனிப்பட்டவரின் காசோலை தேறிவிட்டது என்று கருதப்படலாம். அது நிதி ஒழுங்கு விதி 188(3) சொல்லப்பட்டிருக்காம். நாங்கள் அதை குறித்து வச்சு கொண்டு பார்ப்போம். இன்னைக்கு போவோம் நாங்கள் 188(3), சரிதானே, அதுக்கு பக்கத்துல புகைக்குள்ள நாங்கள் பார்ப்போம். அப்ப பாருங்க, இப்போது இது கொஞ்சம் நிலைமை மாறி இருக்குது, சரிதானே. ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் வந்துடுது. செக்க 10 மணிக்கு கொடுத்தா 3 மணிக்கு காசு அடிக்கிறாங்க. ஆனால் இது மாற்றப்படவில்லை. நான் பேசுகிற இவ்வளவு விடயமும் 2020 செய்யப்பட்ட திருத்தம் அல்லது 2024 செய்யப்பட்ட திருத்தங்கள் எங்கேயும் இந்த நிதி ஒழுங்கு விதிகள் மாற்றப்படவில்லை. இதுல இருப்பதன்படியே நாங்கள் பார்ப்போம். நான் மாற்றப்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பகுதியை தரும்.
நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. நாங்கள் பழைய புத்தகத்தை படிக்கிறோம்னு சொல்ல அப்போ 2020 ஒன்று என்ன மாதிரி, 2020 ஒன்றில் பிறகு 1 2 3 எல்லாம் வந்தது அது என்ன மாதிரி, 2024 1 2 3 அந்த கதைகள் எல்லாம் தேவையில்லை. வந்தால் நாங்கள் தருவோம். இப்போதைக்கு இதுதான் இதுல இருக்கிறதுபடிதான் பார்க்க. சரியா? இதுக்குள்ள 3 கேள்வி இருக்குது தெரியுமா? இதுக்குள்ள SLS போட்டாருன்னா கவனமா இருக்கணும். சில அப்படியே லைனுக்கு அடிப்பான 5 கேள்வி 2 புள்ளிக்கு ஒரு விஷயத்தை தொட்டு போட்டு அப்படியே லைனுக்கு 5 கேள்வி ஒன்று பின்னால தெரிஞ்சா 10 புள்ளி, தெரியாவிடா பூச்சி. என்ன கேட்கிறான்? காசோலையின் பொருட்டு, பெற்றுக்கொள்ளப்பட்ட காசோலையின் பொருட்டு கொடுப்பனவுகள் சேவைகள் வழங்குவது தொடர்பில் செய்யப்பட்டுள்ள மட்டுப்பாடுகள் அல்லது வரையறைகள் அவை என்று கேட்கிறான். 2 புள்ளி. அரசாங்கத்தினால் தனிப்பட்டவரின் காசோலை அல்லது காசு கட்டளை ஒன்று பெறப்பட்டால் முழு தொகையும் தேரும் வரை அந்த காசோலைக்காக அல்லது காசு கட்டளைக்காக சேவை எதனையும் மேற்கொள்ளக்கூடாது. உத்தரவு சீட்டு, அனுமதி சீட்டு அல்லது வழங்கு பொருட்கள் வழங்கப்படுதலாகாது, கொடுப்பனவு செய்யப்படலாகாது. 2 புள்ளி. கேள்வி முடிச்சு. சரியா? அடுத்தது, பெற்றுக்கொள்ளப்பட்ட தனியார் காசோலை ஒன்று தேறிவிட்டதாக கருதப்படக்கூடிய 2 வகையான சந்தர்ப்பங்களை தருக. உள்ளூர் காசோலை எனில் வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட தினத்திலிருந்து 4 அலுவலக நாட்கள் கடந்திருந்தால், வெளியூர் காசோலை எனில் வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட தேதியிலிருந்து 6 அலுவலக நாட்கள் கடந்திருந்தால் தனிப்பட்டவரின் காசோலை தேறிவிட்டது என கருதப்படலாம். 3வது கேள்வி, பெற்றுக்கொள்ளப்பட்ட காசோலைகளின் பொருட்டு மேற்கொள்ளப்படக்கூடிய சேவைகள், வழங்கல்கள், கொடுப்பனவுகள் என்பவற்றுக்கு விதிக்கப்பட்ட வரையறை. அவர் கேட்பார் மேலே 1வது கேள்வியில விதிக்கப்பட்ட வரையறைகள் எவ்வாறான சந்தர்ப்பத்தில் விலக்களிக்கப்படலாம். நாங்கள் பல பேர் நிதி ஒழுங்கு விதியை பார்க்கறது குறிப்பு பார்க்குறீங்க. குறிப்பண்டு எங்கட சாதகத்தை பார்க்குறீங்கள, SLS பாஸ் பண்ணுவேனா இல்லையா, சுப்ரா வருமா இல்லையான்னு சாத்திரிட்ட கொண்டு பார்க்கறதை சொல்லுகிறேன். இதை பார்க்க சரிதானே? வங்கி அந்த காசோலையில் கொடுப்பனவுக்கு குறிக்கப்பட்டுள்ளது அல்லது கொடுப்பனவுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது என குறித்து வழங்கி இருக்கமாக இருந்தால் அந்த காசோலைகள் வாடிக்கையாளரின் பொருட்டு கொடுக்கப்பட்ட கொடுப்பனவு கட்டளை, அது வங்கி கொடுப்பனவு கட்டளைகள் என்று சொல்லும். வங்கியினால வழங்கப்படுகிற கொடுப்பனவு கட்டளைகள் அல்லது காசோலைகள், அவற்றின் மீது கொடுப்பனவுக்கு குறிக்கப்பட்டுள்ளது அல்லது கொடுப்பனவுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது என பொறிக்கப்பட்டிருக்கமாக இருந்தால் இந்த ஒழுங்கு விதிகளின் ஏற்பாடுகளில் இருந்து விலகலாம். நீங்க உடனே கொடுக்கணும், உடனே நடவடிக்கை செய்யலாம். அது தேறிட்டுதா தேற இல்லையான்னு யோசிக்கல. அது தேறும் வரை காத்திருக்க தேவையில்லை. வங்கியினுடைய உத்தரவாதம். வங்கி எவ்வாறான வார்த்தைகளினால் உத்தரவாதம் வழங்கும்? கொடுப்பனவுக்கு குறிக்கப்பட்டுள்ளது, கொடுப்பனவுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது போன்ற வார்த்தைகளினால் வங்கியினாலே அது உத்தரவாதப்படுத்தப்பட்டால் இந்த நடைமுறையை பின்பற்ற தேவையில்லை. அரசாங்க நிறுவனம் ஒன்றில் பெற்றுக்கொள்ளக்கூடாத கொடுப்பனவு பத்திரம், இப்ப காசோலை, காசு கட்டளை, தபால் கட்டளை என்று சொல்லி பெற்றுக்கொள்ளப்படலை. சரிதானே? வாக்குறுதி பத்திரங்கள் அரசாங்க கொடுப்பனவின் பொருட்டு பெற்றுக்கொள்ளப்படுதல் ஆகாது. ப்ரோ நோட் என்று சொல்வார். வாக்குறுதி பத்திரங்கள் அரசாங்கத்தின் கொடுப்பனவுக்காக பெற்றுக்கொள்ளப்படுதல் ஆகாது. எங்கேயாவது கீற வேண்டி வரலாம். இப்படி மூல முடுக்குள்ளதான் கேள்வி கேட்கிறார். நீங்கள் ஆர்வமாக இருந்து நான் சொல்லுகிறதை பின்பற்றினால் காசோலைகளே நீ அவரும் கேள்வி கேட்கலாம். அது எப்படி நாங்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். சரியா? பயப்பட தேவை. ஒரு நிமிஷம் பிள்ளைகள், திரும்பவும் வெயிட் பண்ணுங்கடா. சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து கதைப்போம். இந்த வாக்குறுதி பத்திரங்கள் என்றால் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தார் ஒரு சகோதரன். சில தனியார் கொடுப்பனவுகளுக்காக
முத்திரை ஒட்டப்பட்டு அது ஒரு பெறுமதி வாய்ந்ததாக சாட்சியாளர்களோட எல்லாம் ப்ரோ நோட் என்று சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரியான கொடுப்பனவு செய்யக்கூடாது. அவ்வளவு சரி. அதை விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். வாக்குறுதி பத்திரங்கள் பயன்படுத்த முடியாது. 170 மிக அற்புதமான ஒரு நிதி ஒழுங்கு விதி. இதுக்குள்ள இடையக்குள்ள வந்து சிக்கப்பட்டுடுது. சரியா? ஆனால் இது காசோலையோடு சம்பந்தப்பட்டது இல்லை. எனக்கு விட்டுட்டு போக மனம் இல்லை, நீங்கள் கோபிச்சு கொள்ள மாட்டீங்கள் என்று சொல்லி நினைச்சு கொண்டு அந்த பகுதியை கொஞ்சம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. சரியா? அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். காசோலைகளை பற்றி நிறைய படிக்கிறோம். ஒரு சின்ன விடயம் தானே. அந்த பகுதியை நான் பார்க்கிறேன். என்ன அது பெருகைகளின் பாகுபாடு. இது ஒரு விதமாக கேள்வி கேட்டாங்க. நிதி ஒழுங்கு விதி 170 கீழ் சரிதானே பெற்றுக்கொள்ளப்படுகின்றன்னு சொல்லல. பெருகைகளின் பாகுபாடு என்பதை வரையறுக்க வேண்டும். நாங்கள் முழுசா அப்படியே ஒரு ஓவர்வியூவா பார்க்காவிட்டால் இந்த கேள்விக்கு விடையளிக்க முடியாது. பெருகைகளின் பாகுபாடு ஒன்று அரசிறை. பெருகைகளின் பாகுபாடு என்பது ஒன்று அரசிறை. சரியா? இரண்டாவது பண நன்கொடைகள். மூன்றாவது செலுத்தப்பட வேண்டிய மொத்த சேகரிப்புகள். அடுத்தது பதிவுகள். இது இப்படித்தான் எழுதணும், பதிவுகள். சரியா? அது என்ன பிறகு நான் சொல்லுகிறேன். அடுத்தது காசோலைகள், காசு கட்டளைகள் முதலியன கோடிடப்படுதல். காசோலைகள், காசு கட்டளைகள் மூலமாக அந்த பெருகை நடந்தால் அதுக்கு நாங்கள் என்ன சொல்றது, குரோசெக், குறுக்கு கோடு இடுவது, கோடு இடுதல் என்று சொல்லி இந்த விதமாக இதை வகைப்படுத்தி சொல்லோடும். பெருகைகளின் பாகுபாட்டிலே ஏதேனும் 2 விளக்கு 3 விளக்கு இந்த மாதிரியாக கேட்பார். சரியா? உண்மையிலே இதை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, சொல்ல வேணும் என்று ஆசைப்பட்டு இது சம்பந்தமாக பின்னுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நல்ல கேள்வி ஒன்று அங்கே இருக்கிற போது நாங்கள் பெருகைகள் தொடர்பில் முழுமையாக பார்ப்போம். அதனால் நான் உங்களை இப்போ காசோலைக்குள்ளேயே வச்சுக் கொள்ளுகிறேன். ஆர்வம் இருக்கிறவர்கள் இந்த பகுதி உங்களுடைய இதில் இருக்குது, ஒரு தடவை வாசித்துக் கொள்ளலாம். அது பெரிய நெருக்கடி இல்லை. சரிதானே? அப்ப காசோலைகள், காசு கட்டளைகள் மூலமாக ஒரு கொடுப்பனவு பெறப்படுமாக இருந்தால் அந்த காசோலைகளின் மீது சேகரிப்பு உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி நியமிக்கப்பட்டவர்கள் ஒரு செலவின நடைமுறைகள்ல 4 வகையாக இருப்பது போல எங்களுக்கு வருமான நடவடிக்கைகள்ல 3 பேர் இருப்பார்கள். அதில் ஒரு சேகரிப்பு உத்தியோகத்தர் அல்லது அவருடைய அதிகாரம் பெற்றவரால அந்த காசோலைகள் உரிய முறையில கோரிடப்பட வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னென்றால் அதை வேறு ஆக்கள் எடுத்து படமாக்க முடியாத வகையில் அது கோரிடப்பட வேண்டும். அது நான் இன்னொரு இடத்துல 384 வரைக்குள்ள அந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். அது முக்கியமானது அல்ல. சரி, அதே போல பணம் கட்டுறுதி சீட்டு, PIV இது எல்லாம் இந்த காசோலையோட சம்பந்தப்பட்டது இல்லைங்கிறதால நான் உங்களை 189 கூட்டிக் கொண்டு போகிறேன். மறுக்கப்பட்ட காசோலை வெரி இன்ட்ரெஸ்டிங்கா. இது ஒரு பெரிய கேள்வி. பல பரீட்சைகள், சின்ன பரீட்சையிலிருந்து பெரிய பரீட்சை வரைக்கும் தந்திருக்கு. எங்களுக்கு ஒருவர் செக் தார், நாங்கள் அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல போடுறோம். பேங்க் அந்த செக்குக்கு காசு தரையிடான்னு சொல்லி, இதுதான் மறுக்கப்பட்ட காசோலை. மறுக்கப்பட்ட காசோலை என்னென்ன எங்களுக்கு தெரிய வேணும் தானே? சரிதானே? திணைக்களம் ஒன்றினால் பெறப்பட்ட காசோலை ஒன்று அதன் வங்கி கணக்கில் இடப்பட்ட பின்னர் வங்கியினால் அக்காசோலைக்கு பணம் செலுத்த மறுக்கப்படுமாயின் அக்காசோலை மறுக்கப்பட்ட காசோலை என அழைக்கப்படும். திணைக்களம் ஒன்றினால் பெறப்பட்ட காசோலை வங்கி கணக்கில் இடப்பட்ட பின் வங்கி அக்காசோலைக்கு பணம் செலுத்த மறுக்குமாக இருந்தால் அந்த காசோலை மறுக்கப்பட்ட காசோலை என்று சொல்லி இருக்கும். ஒரு காசோலை எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் மறுக்கப்படலாம் என்பதை பற்றியும் நாங்கள் சிறிது கதைப்போம். 6வது அத்தியாயத்திலே அதை பற்றி நாங்கள் கூட பேசக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை நாங்கள் சொல்லிட்டு போவோம். சரிதானே? அந்த காசோலைக்கு உரிய பணம் வங்கியில் இல்லாவிட்டால்
காசோலைக்கு பணம் இல்லாம செக் எழுத மாட்டினோம். இவர் செக் எழுதினதுக்கு பிறகு வேறு காரணங்களின் நிமித்தம் அந்த மட்ட காசு இருந்தது, பேங்க்ல அந்த காசு கழிவிட்டு போச்சு. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அங்க கழிவு. இப்படி கழிவிட்டு போச்சு என்றால் காசோலைக்கு உரிய பணம் அந்த வங்கி கணக்கில் இல்லாவிட்டால் வங்கி காசோலையை மறுக்கும், அதுக்கு கொடுப்பனவு செய்யாது. கையொப்பம் வேறுபட்டிருத்தல், திகதி வேறுபட்டிருந்தால் காசோலை மறுக்கும். காசோலை வரைந்தவரின் கையொப்பம் வேறுபட்டிருந்தால் அல்லது திகதி வேறுபட்டிருந்தால் அதை மறுக்கும். காசோலை சேதமடைந்திருந்தால் மறுக்கும். சேதமடைந்த காசோலை காலங்கடந்திருந்தால் மறுக்கும். வைப்பு செய்கிற போது பெரும்பாலும் காலங்கடந்த காசோலையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் காலங்கடந்த காசோலையை அவர்கள் மறுப்பார். நாங்கள் கொடுக்குற போது டேட் போயிட்டு காசு தெரியலான்னா அது மறக்கப்பட்ட காசோலை தானே. காசோலையில் காலம் கடந்திருந்த, அதாவது செல்லுபடி காலம் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு காரணம் இருக்குது, தடுக்கப்பட்ட காசோலையாக இருந்தால். சில வேளையில் எங்களுக்கு செக்கை தந்து போட்டு பேங்க்கு அறிவிச்சிருவான், இந்த செக்கு காசை கொடுக்காதேன்னு சொல்லி. அது வேற காரணங்கள் இருக்கும், சரிதானே. அது தடுக்கப்பட்ட காசோலை ஒன்றுக்கான காரணங்களை பற்றி நாங்கள் 6வது அத்தியாயம் வரைகளை இதில் பின்னுக்கு இருக்குது, அப்போ கதை. காசோலையை தடுத்திருப்பார், தடுக்கப்பட்ட காசு. இவ்வாறான காரணங்களினால் இது நான் அங்க வரக்கூடியதே திருப்பி உங்களுக்கு ஒருக்கா சொல்லி கொண்டு வருகிறேன். காசோலை ஒன்று மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவை. கேள்வியெல்லாம் கொடுக்குறீங்க தானே, அப்புறம் நோட்ஸ் தரையில் என்று பேசக்கூடாது. காசோலை ஒன்று மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இவை. காசோலை வரைந்தவரின் வங்கி கணக்கில் போதிய பணம் இல்லாத போது, காசோலை வரைந்தவரின் கையொப்பம் மற்றும் காசோலை திகதி என்பவை பொருத்தமற்று இருக்கும் போது. இப்ப 2025 போடுற 26 போட்டுட்டாருண்டா, சரியா. காசோலை திகதி பொருத்தமில்லாம இருந்தார், செல்லுபடி காலம் முடிவடைந்து இருந்தார், காசோலை சிதைவடைந்திருந்தார், சிதைவடைந்த காசோலை அல்லது உருக்குலைந்த காசோலையாக அது மாறி இருந்தார். சிதைவடைந்த காசோலை உருக்குலைந்த காசோலையாக அது மாற்றமடைந்திருந்தார். காசோலை தடுக்கப்பட்டிருந்தார். தடுக்கப்பட்ட காசோலை என்பது அந்த கொடுப்பனவை வழங்க வேண்டாம் என காசோலை வரைந்தவர் வங்கிக்கு அறிவித்திருக்கும் போது தடுக்கப்பட்ட காசோலை என அழைக்கப்படும். காசோலை ஒன்று வங்கியினால் மறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது. அடுத்த கேள்வி, மறக்கப்பட்ட காசோலை ஒன்று தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளின் படிமுறையை தருக. பெரிய கட்டுரை கேள்வி. SLS ஆக்களுக்கு 8 புள்ளி இதுக்குள்ள கேட்க மாட்டாரன்னு கனவு காணக்கூடாது. போன முறை நான் கொடுப்பன உத்தியோகத்தருடைய பொறுப்பு சொல்லுங்க, சரியா. கொடுப்பன உத்தியோகத்தருடைய பொறுப்பு என்ன என்று சொல்லி கேட்டிருந்தான். FRக்குள்ளே 8 மார்க்ஸுக்கு கேள்வி கேட்டான். FRஐயும் தாபன விதிகோவையினுடைய தொகுதி 2ஐயும் நீங்கள் பெருமளவுக்கு 8 புள்ளிகளுக்கு வரக்கூடிய கட்டுரை வினாக்கள்ல முதன்மையானவையாக கருதுங்கோ. அதுக்காக வேறு எங்கேயும் வராது என்று சொல்லி கருதக்கூடாது. தாபன விதிகோவைக்குள்ளேயும் கேட்கலாம், எங்கேயும் கேட்கக்கூடாது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு நாங்கள் போகக்கூடாது. இவற்றின் மீது கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இவற்றின் முக்கியத்துவம் கருதி நிதி ஒழுங்கு விதிகளும் ஒழுக்காற்று நடைமுறைகளின் மீதும் அதிக முக்கியத்துவம் கருதி SLSகளுக்கு 2 பேப்பர் இல்லை தானே, ஒரே பேப்பர் தானே. அதுல பின்பகுதி 40 புள்ளிகளை அவர்கள் தாபன விதிக்கோவையின் வால்யூம் 2விலையும் பினான்சியல் ரெகுலேஷனுக்குள்ளேயுமே பெரும்பாலும் அதை ஒழுங்குபடுத்துகிறார்கள். நம்பி போகாதீங்கோ, வேறு இடங்கள்லையும் கேட்க. நான் அங்க படிப்பிச்சதை இப்ப ஞாபகப்படுத்துகிறேன். எங்களுடைய அரச இல்லங்கள் தொடர்பாக வருகிற போது அதுக்குள்ள கூட கட்டுரை கேள்வி இருக்குது, சரிதானே. ஏன் வேதனை ஏற்றங்கள் தொடர்பாக 7வது அத்தியாயத்தினுடைய 10வது பிரிவு அப்படியே முழுசா தூக்கி ஒரு கேள்வியை போடல. இப்படியாக வெவ்வேறு இடங்கள்ல எப்பவுமே நாங்கள் எதை படிக்கிற நேரத்திலையும் குறிப்பா SLS ஆக்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு கேள்விக்கா ஒரு புள்ளிக்கா 2 புள்ளிக்கா 8 புள்ளிக்கா கேள்வி அமைக்கப்படலாம் என்பதை பார்த்து பார்த்து படிக்கவும்.
சரிதானே? ஓ, சுப்ரா பிள்ளைகளை பொறுத்தவரையில இந்த 1 புள்ளி 2 புள்ளி 8 புள்ளி என்கிற கட்டமைப்பில் அது சில வேளைகள்ல அவற்றை விட வேறுபட்டதாக அவை சேர்க்கப்பட்ட வினாக்களாக ஆனால் அவன் இந்த மாதிரியாகவும் அது வரல. இப்ப கவனமா நாங்க பார்க்கணும். எங்களுக்கு பேப்பர் மாடல் தெரியும், சுப்ரா பேப்பர் 4-5 பேப்பரும் இருக்குது. கடைசியா தென் மாகாணத்தினுடையதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதான் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் யாராவது உங்களோட வேறு ஏதாவது வழிமுறைகள்ல அந்த வினாத்தாள்கள் கிடைத்திருக்குமாக இருந்தால் அனுப்பி வைக்கலாம். நாங்கள் அதை அடுத்த வாரங்கள்ல எல்லாருக்கும் பகிர்வோம். சரியா? எல்லாரும் முயற்சி உள்ளவர்கள் படிக்கட்டும், பயப்பட தேவையில்லை. பட் ஒரு விடயம் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இந்த சுப்ரா படிக்கிறார்கள், எஸ்எல்ஏஎஸ் படிக்கிறார்கள், ஐயோ அவன் படிச்சா நல்லா வந்துடுவான், இவன் படிச்சா நல்லா வந்துடுவான், அவனுக்கு கொடுக்கக்கூடாது, நான் ரகசியமா படிக்கணும், ஒருத்தருக்கும் ஒன்றும் சொல்லக்கூடாது, படிக்கிறவனை குழப்புறது, ஐயோ உதெல்லாம் படிச்சு கொண்டிருக்கிறேன்ப்பா, என்னத்தை படிக்கிறேன், சரியான கஷ்டம், சும்மா போய் எழுதுவோம் என்றுதான் நான் யோசிச்சுக்கிறேன். இப்படியானது தயவு செய்து செய்யாது. சரிதானே? மற்றவர்களுக்கு தீங்கு வராது. உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு யாரும் போட்டியாளர் இல்லை. பரீட்சை எழுதுற யாரும் போட்டியாளர் இல்லை. பரீட்சை எழுதுற எல்லாருக்கும் நீங்க விரும்பினா படிப்பிச்சும் விடலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை எல்லா வினாத்தாளுக்கும் சராசரியாக 70 புள்ளிகள் பெறுவது. 65 பெற்றாலே போதும். ஆனா வேணாம் 70 என்று சொல்லுவோம். எல்லா வினாத்தாளுக்கும் நீ 70 புள்ளி பெற்றால் எவன் சோதனை எழுதினாலுமா, எத்தனை 1000 பேர் சோதனை எழுதினாலும் பயப்பட தேவை. உனக்கு நீதான் போட்டியாளர், வேறு எவருமே. உன்னால உன்னை நான் கதைக்கிறது ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு கதைக்கிற ஒவ்வொருவருக்காக கதைக்கிற நினைச்சு கொள்ளுங்க. சரியா? உங்களை ஒவ்வொருவருக்கும் உங்களால் உங்களை 70 புள்ளிகளுக்கு தயார்படுத்த முடியுமா என்பதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றவன் எத்தனை மார்க்ஸ் எடுப்பான் என்பதை பற்றி உங்களுக்கு கவலை ஏது? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வினாத்தாள்களை சுப்ரா தொடர்பாக உங்களால் சேகரிக்கப்பட்ட வினாத்தாள்களை வேணும் மேலதிகமாக கிடைச்சிருந்தால் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த இந்த சேர் செட் பண்ண அந்த சேர் செட் பண்ண அப்படியான வினாத்தாள்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம். அது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. சரி, ஓரளவுக்கு தகுதியான சில பேர் இருக்கிறார்கள். எனக்கு யாருக்கும் விளம்பரம் செய்கிற நோக்கம் இல்லை. நான் என்னுடைய நண்பர் அமல்ராஜ் சம்பந்தமா பேசிக்கொள்வது, அவரும் குரூப்பில் அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். 4ஆம் தேதி சுப்ராக வகுப்பு தொடங்குறார், எஸ்எல்எஸ் தொடங்குறார் என்று சொல்லியிருந்தேன். சரிதானே? அப்படி ஓரிருவரை நாங்கள் நட்பின் காரணமாக, மற்றது அவர்கள் மீது அவர்களுடைய திறமை, அவர்களுடைய தொடர்ச்சியான கற்றலில் இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக அதை அவர்கள் எங்களுடைய குழுமத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் இணைந்து செயற்படுபவர்கள், போட்டியாளர்கள் அல்ல. சரிதானே? நாங்கள் சாகா பயணிகள் என்ற அடிப்படையில் அப்படி அந்த சேர்மன் பேப்பர்கள் எதுவும் இருந்ததுன்னா நாங்கள் எடுக்கலாம், எடுத்து கலந்து பேசலாம். நானும் என்னுடைய வினாத்தாள்களை அவருக்கு வழங்குவது உண்டு. இப்படி ஒரு பேப்பர் செட் பண்ணி இருக்கிறேன், அவர்களுக்கு பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி கொடுப்போம். அப்படி இருக்கக்கூடிய வினாத்தாள்களை கிடைச்சா எடுத்து அனுப்புங்க. அந்த வினாத்தாள்கள் முழுவதும் நாங்கள் செய்வ வேண்டியில்லை. நாங்கள் படிப்பிச்சு போட்டு இருக்கிற வினாத்தாளை போட்டு விடுவோம். நீங்கள் பார்க்கணும், நாங்கள் படித்த விஷயம் எல்லாம் கேள்வி பேப்பருக்கு இருக்கா, அப்ப சரியா தான் படிக்கிறோம். இல்லாவிட்டால் கேள்வி பேப்பர் வடக்க இருக்க நாங்கள் தெற்க போய் கொண்டிருக்கிறோமா என்கிறத டிசைட் பண்றது. சரி, இப்போ இதுக்குள்ள வருவோமே. இடையிடையில அப்படியா கதைச்சு கொஞ்சம் ஊக்கப்படுத்த வேண்டியும் இருக்கு. மறக்கப்படும் காசோலைகள் சந்தர்ப்பம் சொல்லி போட்டேன். மறக்கப்படும் காசோலை தொடர்பாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கவும், முதல் அந்த செக்க கவனமா வைக்கும். இதுல இருக்கிற மாதிரி எழுதணும். காசோலையை தகுந்த கட்டுக்காப்பில் வைத்திருக்க வேண்டும். 2வது, அந்த செக்கை வாங்கினதால இப்ப இதுவரைக்கும் நீங்க ஒன்றும் கொடுத்திருக்க மாட்டீங்க. நாங்க சொல்லி இருக்கிறோம், காசோலை தீர்வு காணப்படும் வரையில, என்ன காசோலை பணமாக்கப்படும் வரையில் ஒன்றும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு. முக்கியம் மேல சொன்னாங்களோ, உள்ளூர் காசோலை என்றால் 4 நாளும், வெளியூர் காசோலை என்றால் 6 நாளும் முடிஞ்சது என்றால் அது காசோலை தேறிவிட்டது என்று நாங்கள் கருதலாம் என்று சொல்லி சொன்னார். தேறும் வரை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி இப்படி நாங்கள் கருதி போட்டு 4 நாள் கடந்துட்டது தேறி இருக்கும் என்று நினைச்சு போட்டு கொடுக்க தொடங்க எங்களுக்கு தகவல் வருது காசோலை மறக்கப்படும். இப்போ நாங்கள் செய்வதற்கு உத்தேசித்திருக்கக்கூடிய கொடுப்பனவு வளங்கள் என்கிறது சப்ளை. சரிதானே? இப்ப நீர் விநியோகமாக இருக்கலாம், மின்சார விநியோகமாக இருக்கலாம், அல்லது எரிபொருள் விநியோகமாக இருக்கலாம். அதுதான் வளங்கள்.
சேவை, ஏதோ ஒரு சேவை ஒன்று நாங்கள் செய்கிறதாக இருக்கு, சரிதானே? நிறுத்தும் பொருட்டு சேகரிக்கும் உத்தியோகத்தருக்கும் கொடுக்கல் வாங்கலில் சம்பந்தப்பட்ட ஏனைய உத்தியோகத்தர்களுக்கும் காசோலை மறுக்கப்பட்டுள்ள விடயத்தை தெரியப்படுத்தவும். முதலாவது, காசோலையை தகுந்த கட்டுக்காப்பில் வைக்க வேணும். இரண்டாவது, இந்த காசோலைக்காக நாங்கள் செய்ய இருந்த விடயங்களை உடனடியாக நிறுத்தும்படி சேகரிக்கும் உத்தியோகத்தர் அந்த பணத்தை பெறுபவர், அவரே காசாக, காசோலையாக, காசு கட்டளையாக, முத்திரையாக பெறுகிறவர் தான் சேகரிக்கும் உத்தியோகத்தர். சேகரிக்கும் உத்தியோகத்தருக்கும் கொடுக்கல் வாங்கலோடு தொடர்புடைய ஏனைய உத்தியோகத்தர்களுக்கும் அவர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற கொடுப்பனவு, வழங்கல், சேவை என்பவற்றை நிறுத்தும் பொருட்டு உடனடியாக அறிவிக்க வேண்டும். ஏதேனும் அதுக்குள்ளே அவசரப்பட்டு கொடுத்துட்டாங்கள் இருந்தால், ஏற்கனவே செய்யப்பட்ட கொடுப்பனவு அல்லது வழங்கப்பட்ட பொருள் அல்லது சேவைகள் ஆற்றப்பட்டிருக்குமாக இருந்தால், சேவையை அந்த அளவோடு நிறுத்துவதற்கு, சேவையை திருப்பி பெறையிலாத சேவையை அந்த அளவோடு நிறுத்துவதற்கும் கொடுப்பனவு அல்லது வழங்கப்பட்ட பொருளை திருப்பி பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. படிப்படியாக ஞாபகம் வச்சுக்கொண்டு பெற வேண்டும். ஏற்கனவே செய்யப்பட்ட கொடுப்பனவு அல்லது வழங்கப்பட்ட பொருளை திருப்பி பெறுவதற்கும் சேவைகள் ஆற்றப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த சேவைகள் தொடர்வதை நிறுத்துவதற்கும் வகை செய்ய வேண்டும். காசோலை எழுதி அனுப்பினவர்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கோல்பம், நீங்கள் தந்த செக் ரிட்டர்ன் ஆகிடுது, என்ன பிரச்சனை ரெண்டாவரை கேட்கவும், சரியா? அவர் ஒரு விளக்கம் எழுதி தருவார், இதனாலதான் அது இப்படி நடந்து போச்சுது என்று சொல்லி காசோலை எழுதியவர் அனுப்பிய விளக்கத்தோடு இந்த விடயத்தை திரைசேரி அரசாங்க கணக்குகள் திணைக்களத்துக்கு அறிவிக்க வேண்டும். இது தொடர்பான விடயத்தை அவருடைய விளக்கத்தோடு காசோலை மறுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் அரசாங்க கணக்குகள் பகுதி அல்லது வேணும் திரைசேரி, பொது திரைசேரிக்கு அறிவிக்க வேண்டும். திரைசேரி எங்களுக்கு ஒரு முடிவு சொல்ற வரைக்கும் அவருடைய இருந்து செக் வாங்கக்கூடாது. திரைசேரி அவரை பற்றி எங்களுக்கு ஒரு முடிவு தார வரைக்கும் அவரிடமிருந்து வேறு காசோலைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் வந்தார் என்றால் அந்த செய்த சேவை, வாங்குற பொருள் போன்றவற்றுக்கு காசை கட்டுங்க சொல்லு. நீங்க செக் தர வேண்டாம், ஏற்கனவே தந்த செக் தந்து கிழிச்ச காணும், நீங்க பணமாக செலுத்தும், சரிதானே? புதிதாக பணம் செலுத்தும்படி அவரை கோர வேண்டும். 486வது ஒழுங்கு விதியில விதிக்கப்பட்டபடி கணக்கீட்டு நடைமுறையை கையாள வேண்டும். அது அக்கவுண்டன்ட் சர்வீஸில் அல்லது ஆடிட் சர்வீஸில் இருக்கிறார்கள் இவி எக்ஸாம் எழுதுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த டாப் எந்த கணக்கில் வரவு வைக்க வேணும், சரி, எந்த கணக்கில் செலவு வைக்க வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அது இறுதியாக 451, 486 ரெண்டும் குறித்து வைத்திருக்கிறேன். அந்த இடம் வரையக்குள்ள நான் அதை ஒரு விளங்கப்படுத்தி விடுகிறேன். நீங்க அதை இப்போதைக்கு 486 ஒழுங்கு விதியில இருக்கிறதின்படி கணக்கீட்டு நடைமுறையை கையாள வேண்டும். அதாவது கணக்கு பதிவு அப்படி செய்ய வேண்டும் என்கிறத சொன்னீங்கடா, சரி, விளங்குது தானே? 8 படிமுறைகளுக்கூடாக இது நிகழ வேணும் என்பது இருக்கு. காசோலை ஒன்று மறக்கப்படுகிற போது கட்டுக்காப்பில் வைத்திருக்க வேணும். அவருக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறத நிப்பாட்டுறதுக்கு சம்பந்தப்பட்டார்களுக்கு அறிவிக்க வேணும். ஏற்கனவே கொடுத்திருந்தால் திருப்பி வாங்க வேணும். சேவை செய்தால் அந்த அளவோடு நிற்க வேணும். செக் தந்தவர்கிட்ட விளக்கம் கேட்க வேணும். அவர் எடுத்துறது அந்த விளக்கத்தோடு செக்கையும் சேர்த்து திரைசேரிக்கு அறிவிக்க வேணும். திரைசேரி ஒரு முடிவு சொல்ல மட்டும் அவர்கிட்ட வேற செக் வாங்கிப்பார். திரைசேரி எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் வழங்கும் வரைக்கும் அவரிடம் வேறு காசோலை வாங்கக்கூடாது. அவர் மேற்கொண்டும் அதே விடயத்தை பெற விரும்புகிற போது பணமாக செலுத்தும்படி கூற வேண்டும். இதற்குரிய கணக்கீடுகள் 486வது நிதி ஒழுங்கு விதிக்கு அமைவாக செய்யப்படும். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இப்படியாக இருக்கக்கூடிய பெரிய கேள்விகளை ஒரு 2 நிமிடம் ஒரு பிரசங்கம் செய்யக்கூடியது போல நீங்கள் அந்த விடயங்களை குறிப்புகளை எடுத்து நீங்களாக சொல்லி பார்க்கவும். நான் சொல்றது உங்களுக்கு பல பேருக்கு சிரிப்பாக இருக்கும். நீங்க உங்களோட வீட்டுல ஒரு இடத்துல தனியாக அல்லது எங்கேயாவது பயணம் போகிற போது இந்த விடயத்தை சிந்திச்சு கொண்டு போக வேணும். எப்படி நான் இதை சொல்ல வேணும்? எத்தனையாவது நிதி ஒழுங்கப்பா? 4, 6, 8, 4, 8, 6 ஒழுங்குல வராது, 6 பின்னுக்கு வரும்.
என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இப்படி ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு சில வழிமுறைகள் உண்டு. சரிதானே? 486 468 அல்ல. சரி, இந்த புத்தகம் ஒரு சேரொராள்கிட்ட இருந்தது. அவர் தான் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஆக்கி வெளியிட்டு இருந்தார். ஸ்கேன் பண்ணுகிற போது அங்கே ஒரு நுழம்பு சிக்கிடுது பாருங்க. சரியா? ஸ்கேன் பண்ணுகிற போது ஒரு நுழம்புண்டு சிக்கிடுது. வேற விதமாக இது எந்த அரசாங்க தளத்திலையும் நிதி ஒழுங்கு விதிகள் பிடிஎஃப் ஆக இல்லை. சரி, அப்ப நாங்கள் சில பேரை நல்லூரை சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி அவரிடமிருந்த நிதி ஒழுங்கு விதியை தான் இப்படியாக ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் வடிவத்தில் பதிவேற்றி இருந்தார். நான் பல பேருக்கு பகிர்ந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு அது ஏதோ ஒரு விதமாக எனக்கு கிடைத்தது. பல பேருக்கு பகிர்ந்திருக்கிறேன். அது பயனுள்ளதாக இருக்கிறது. சரி, தாபன விதிக்கோவை நாங்கள் அமைச்சினுடைய வெப்சைட்லேயே தரவிறக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல வால்யூம் 2வும் அதே மாதிரி எடுக்கலாம். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் பொதுச்சேவை ஆணைக்குழு வெப்சைட்டில் எடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் நிதி ஒழுங்கு விதிகள் ஆங்கிலத்திலே தான் கிடைக்கிறது, தமிழ்ல இல்லை. இப்படி இருக்கிறது. உங்கள்கிட்ட யாராவது கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் அதை அவர்களுக்கு பகிரலாம். யார் சரி, எல்லோரும் இன்புட் இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றையும் பெறாமல் கண்டு கொடுத்து விட வரும். சரி, இப்போ நாங்கள் இனி கொஞ்சம் தூரமாக போகும். இந்த பாருங்க, இந்த இதுகளை தான் நான் சொல்லுகிறது. இதுல 10 நிதி ஒழுங்கு விதிகள் இல்லை. பாருங்க, 190 இருந்து 199 வரையில இடையில 10 காணு. இப்படியாக நீங்கள் பார்த்து கொண்டு போய்கள எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதுல 10 குறைஞ்சிக்குது. சரிதானே? இப்படி 893 இதுல 10 போச்சு. அப்ப இனி 883 தான். இப்படியாக பார்த்து கொண்டு வர நிறைய நிதி ஒழுங்கு விதிகள் இடையில இல்லை. நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவை. 261 அடுத்த நிதி ஒழுங்கு விதி நாங்கள் பார்க்க வேண்டியது 261. அந்த பகுதி தான் இதில் போட்டு. காசோலை மூலமான கொடுப்பனவு நடவடிக்கைகளின் போது பின்பற்றப்படக்கூடிய நெறிமுறைகள் தொடர்பாக இதுக்குள்ள 4 விடயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அங்கால இருக்கிறது காசு 262 காசேடு தொடர்பானது. 261 சரியா? காசோலை மூலமான கொடுப்பனவின் போது பின்பற்றப்பட வேண்டிய 4 விதமான நெறிமுறைகள் இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. சில வேளை இப்படி அவர்கள் நிதி ஒழுங்கு விதிகளை சொல்லி கேட்பது. நிதி ஒழுங்கு விதி 261 ஏற்பாடு செய்யப்பட்டவாறு காசோலை மூலமான நிதி கொடுக்கல் வாங்கல்களின் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் என்று சொல்லி அவர்கள் கேட்பார்கள். நிதி ஒழுங்கு இலக்கத்தை சொல்லி கேட்கிறது உண்டு. அப்போ முதலாவது உறுதிச்சீட்டுகளுக்கு இலக்கமிடப்படுதல் உண்டு. உறுதிச்சீட்டுகளுக்கு இலக்கம் இடுது. என்னது? பணம் செலுத்தப்பட்ட எல்லா கொடுப்பனவுகளும், எல்லா வகையான கொடுப்பனவுகளும், பணம் கொடுத்துட்ட காசோலை மூலமாகத்தானே கொடுக்க, பணம் செலுத்தப்பட்ட எல்லா கொடுப்பனவுகளும் சரியாக காசேட்டிலும் இந்த நோக்கத்துக்காக விதிக்கப்பட்ட வேறு ஏதேனும் கணக்கீடுகள் இருந்தால் அந்த கணக்கீடுகளிலும் சரியாக பதிவு செய்யப்பட வேண்டும். அப்போ முதலாவது கொடுப்பனவு காசேடுகளிலும் அதற்கென விதிக்கப்பட்டுள்ள வேறு ஏடுகள் இருப்பின் அந்த ஏடுகளிலும் பதிவு செய்யப்படல் வேண்டும். கொடுப்பனவு செய்யப்பட்ட உறுதிச்சீட்டுகள் காசேட்டில் உள்ள பதிவுகளையும் பேரேட்டில் உள்ள பற்றுப்பதிவுகளையும் ஒத்திருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த லெஜர் டீட்டெயில் எழுதுற நீங்கள் என்ன செக் நம்பர் என்ன வவுச்சர் நம்பர் எழுதுற நீங்கள். இப்போ அந்த உறுதிச்சீட்டுல செக் நம்பர் எழுதுவீங்க, செக்கில் வவுச்சர் நம்பர் எழுதுவீங்க. இங்கே என்னது சொல்லுகிறேன்? உறுதிச்சீட்டுகள் காசேட்டில் உள்ள பதிவுகளையும் பேரேட்டில் உள்ள பற்றுப்பதிவுகளையும் ஒத்ததாக இருக்க வேண்டும். காசீட்டில் உள்ள பதிவுகள் அடுத்து வரும் எண்களால் எண்ணப்பட்டு
இந்த எண்கள் ஒத்த உறுதிச்சீட்டுகளில் எழுதப்பட வேண்டும். காசேட்டில் ஒரு சீரியல் நம்பர் ஒன்று போட்டு தானே 15 வருவீங்க. அந்த உறுதிச்சீட்டின் இலக்கம் அது ஒத்து போகிறத பார்த்துக்கொள்ள வேண்டும். இது செய்யற ஆக்களுக்கு தெரியும், இந்த செக்ஷன்ல இருக்கிற ஆக்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு நெருக்கடி. வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் சரிதானே. இப்போ நான் இருந்த மாதிரி சமூக சேவை பகுதி, கிராம அபிவிருத்தி பகுதி, கலாச்சார பகுதி போன்றவர்கள் இருக்கிறவர்களுக்கு இந்த பகுதியை விளங்கிக் கொள்ள கஷ்டமா இருக்கு. நம்ம பணம் செலுத்தப்பட்ட எல்லா கொடுப்பனவுகளும் சரியாக காசீட்டிலும் அந்த நோக்கத்துக்காக விதிக்கப்பட்ட வேற எல்லா கணக்கீடுகளிலும் பதிய வேணும். கொடுப்பனவு செய்யப்பட்ட உறுதிச்சீட்டுகள் காசேட்டில் உள்ள பதிவையும் பேரேட்டில் உள்ள பதிவுகளையும் போட்ல பேரேட்டில் உள்ள பற்றுப்பதிவுகளையும் ஒத்தவையாக இருக்க வேண்டும். காசேட்டில் இருக்கிற பதிவுகள் அடுத்து வருகிற எண்களால் எண்ணப்பட்டு அந்த எண்களை ஒத்த உறுதிச்சீட்டுகள்ல எழுதப்பட வேண்டும். காசேட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இங்க எழுத வேண்டும். 2வது விடயம், காசோலையின் எண் உறுதிச்சீட்டுகளில் குறிப்பிடப்படுதல் வேண்டும். காசோலை செக் கொடுக்கல கொடுப்பனவு செய்யும் போது அந்த செக் நம்பரை வவுச்சர்ல எழுத வேணும். செக் நம்பர் வவுச்சர்ல எழுத வேணும். அதே நேரம் கேஷ் புக்லையும் எழுத வேணும். காசேட்டில் உள்ள ஒத்த பதிவுக்கு எதிராகவும் எழுத வேணும். இதே சில வேளையில உங்களை சின்ன கேள்வியா கேட்பான். காசோலையின் எண் எழுதப்பட வேண்டிய 2 ஆவணங்களை தருக, கவனமா பார்க்கணும், அப்படி எப்படி எல்லாம் கேட்பான் என்று சொல்லி. அப்ப இதுக்கெல்லாம் நான் கேள்வி அடிக்கிறேன்டா இதுக்குள்ளேயே 10 கேள்வி அடிக்கலாம், 10 கேள்வி டைப் பண்ணலாம். அப்படி டைப் பண்ணாம உங்களுக்கு சொல்லி கொண்டு வருது. சரிதானே. உறுதிச்சீட்டுகளை கொடுப்பனவு அல்லது பணம் செலுத்தப்பட்ட உறுதிச்சீட்டுகளை எண்ணிடுவது தொடர்பாக, எண்ணிடப்படுதல் என்றால் இலக்கமிடுதல், இலக்கமிடுதல் தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன என்று கேட்கலாம். 261 உண்டு. பணம் செலுத்தப்பட்ட எல்லா கொடுப்பனவுகளையும் சரியா காசேட்டில் இந்த நோக்கத்துக்காக விதிக்கப்பட்ட வேறு எல்லா கணக்கேடுகளையும் சரியா பதிய வேணும். கொடுப்பனவு செய்த உறுதிச்சீட்டுகள் காசேட்டில் இருக்கிற பதிவுகளையும் பேரேடு ஓட்லேஜரா பேரேட்டில் உள்ள பற்று பதிவுகளையும் ஒத்திருக்க வேணும். காசேட்டில் உள்ள பதிவுகள் அடுத்து வருகிற இலக்கங்களால் எண்ணப்பட்டு அந்த எண்கள் அதை ஒத்த உறுதிச்சீட்டுகள்ல எழுதப்பட வேண்டும். காசேட்டில் இருக்கிற விவரங்கள் அந்த வவுச்சர்லையும் எழுத வேண்டும். அடுத்த 2வது விடயம் எப்படி கேட்கலாம், காசோலையின் எண் உறுதிச்சீட்டுகள்ல குறிப்பிட வேண்டும். செக் நம்பர் எங்க எல்லாம் எழுதணும். காசோலையால கொடுப்பனவு செய்யப்படும் போது காசோலை எண் வவுச்சர்லையும் எழுதணும், அது உறுதிச்சீட்டிலும். அதே போல காசேட்டில் கேஷ் புக்லையும் அந்த பதிவுக்கு எதிராக அந்த பதிவுக்கு நேர எழுத வேண்டும். இது 2வது விடயம். 3வது கொடுப்பனவுக்கு போதிய நிதி இருப்பது. கொடுப்பனவுக்கு போதிய நிதி இருப்பதென்றால் காசோலை ஒன்று வரையப்படுவதற்கு முன்பாக மீதியை நிச்சயிக்கணும். பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். சில வேளை பேங்க் பேலன்ஸ் எங்களை கணிப்பிட்ட மாதிரி வேறு விதமாக அமைந்து விட்டால் அதுவும் வங்கியிலால காசோலை மறக்கப்படுவதற்கு ஒரு வழியாக அமைந்து விடும். எங்களுடைய காசோலை மறக்கப்பட்டால் அது உங்களுக்கு பிரச்சனையா போய் சரியா. அப்ப ஒவ்வொரு நாளும் காசேட்டினுடைய மொத்தம், காசேட்டில் மீதியாக இருக்கிற பணம் கண்டுபிடிக்கப்பட்டு மீதி நிச்சயிக்கப்பட வேண்டும். நாங்கள் பின்னர் வங்கி கணக்கு கூட்டு பார்ப்போம். காசேட்டின் மீதியும் வங்கி தருகின்ற மீதியும் வேறுபடுகிற போது அது நடவடிக்கை எடுக்கிற ஒரு முறைமை இருக்கு. சரி, அது இன்னொரு கால் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்ப அதுக்கு சொல்ல இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் காசேட்டினுடைய மொத்தத்தை அது உங்களுக்கு ஆடிட்ல சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் கூட்டுங்க என்று. நாங்கள் ஆக குறைந்தது கொடுப்பனவு நடைபெறும் நாட்களிலாவது அந்த காசேட்டை சீர்படுத்த வேண்டும், காசேட்டை சமப்படுத்த வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் காசேட்டில் மொத்தத்தை கண்டுபிடிச்சு அதுல பேலன்ஸை பார்க்கணும், மீதி நிச்சயிக்கணும். போதிய பணம் கிடைக்கக்கூடியதாக இல்லாவிட்டால் காசேட்டில் கொடுப்பனவை பதியக்கூடாது. எங்கள்கிட்ட கேஷ் பேலன்ஸ் இல்லாவிட்டால் காசேட்டு கொடுப்பனவு பதியக்கூடாது, அல்லது காசோலையே எழுதக்கூடாது. காசோலை எழுதினா தானே காசேட்டில் கொடுப்பனவை பதிவீங்க. காசேட்டில் கொடுப்பனவை பதியாம காசோலை எழுதி கொடுத்து விடுறதோ. காசேட்டில் கொடுப்பனவு பதியப்படுதலோ காசோலை எழுதப்படுதலோ ஆகாது. அவசியமான நிதிகளை, அதாவது கட்ட நிதி, அவசியமான நிதிகளை பெறுவதற்காக பொருத்தமான அதிகாரிக்கு
உரிய விண்ணப்பத்தை நேர காலத்தோடு சமர்ப்பிக்க வேணும். அதன் மூலமாக கொடுப்பனவு நிகழப்போகின்ற அல்லது நாங்கள் மேற்கொள்ள எதிர்பார்க்கின்ற கொடுப்பனவுகளுக்கு தடையின்றி போதிய பணம் கிடைக்கும் என்று உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கவும். அந்த உரிய டேட்ல இன்ட்ரெஸ்ட கேட்கணும். சரிதானே? கேட்டு எங்களுடைய கொடுப்பனவுக்கு தடை இல்லாமல் நிதி கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பேரேடு பதிவேடு முதலியவற்றை காலத்துக்கு காலம் இணக்கம் செய்ய வேண்டும். அதாவது காசேட்டில் இருக்கிற கொடுப்பனவு பக்கம் ஏனைய கணக்கு புத்தகங்களில் உள்ள கொடுப்பனவு பக்கம் என்பவை காலத்துக்கு காலம் டலியாகுதா என்று சொல்லி பார்க்கறதுக்கு ஒழுங்குகள் செய்ய வேண்டும். இந்த நாளையும் சேர்த்து அழகாக ஒரு கேள்வி கேட்கலாம். காசோலை மூலமாக கொடுப்பனவு செய்கின்ற ஒரு அலுவலகத்தினால் அதன் உறுதிச்சீட்டு காசோலை பதிவேடுகள் தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகள் அல்லது நடைமுறைகள் எவை என்பது போல கேட்கலாம். கேள்வி எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஒரு விடயம் ஞாபகம் வரணும். இது அங்க கேட்கிறான் 261 கேட்கிறான் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த விடயங்கள் உங்களுக்கு சரளமாக எளிமையாக உங்களுடைய எண்ண ஓட்டத்துல பதிஞ்சிருக்க. சரியா? இன்னும் நிறைய நிதி ஒழுங்கு விதிகள் காசோலை தொடர்பாக சரிதானே செக் சம்பந்தமா பேசுவதற்கு இன்னும் நிறைய விடயங்கள் ஒரு பெரிய தொகுதி இருக்கு. 384 இருந்து அதோட 316 இருக்குது. 261 பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து 263 265 அதன் பின்னால 6வது அத்தியாயத்துல 384 தொடங்கினால் 486 வரை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதி. அந்த பகுதி இருக்கிறது. உங்களுக்கு முன்னோட்டமாக நீங்கள் அந்த பகுதிகளை பார்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகுதி காணொளிகளை அனுப்பி வைக்கிறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் இதை பார்க்க போகிறோம். இயலமானவர்கள், ஆர்வமுடையவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். அத்தியாயம் 6 என்கிற பிளேலிஸ்ட் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணினா அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் கிடைக்கும். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் ஆக குறைந்தது 7 காணொளிகள் அதில் இருக்க வேணும். அதை கொஞ்சம் பார்க்கணும். சரிதானே? கவனம் எடுங்கோ. எல்லா வேளையிலையும் படியுங்கோ. இந்த 2 மணி நேரத்தோடு மட்டும் நிறுத்தி கொள்ள வேண்டாம். இந்த அளவில் 261 நிதி ஒழுங்கு விதிகளோடு இன்றைய செயலமர்வை ஒளிப்பதிவின் அளவில் நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். ஒளிப்பதிவோடு விடைபெறுகிறவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் சந்திக்கிற போது இதனிடம் மகிழ்ச்சியான பொழுதாக நாங்கள் சந்திக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அவர்களுக்கு பாய் பாய், குட் நைட். யாரேனும் ஏதேனும் பேச இருந்தால் உங்களுக்காக 5 நிமிடங்கள் காத்திருக்கிறேன். ஆஃப் ரெக்கார்டிங்கில் பேசுகிறேன்.